Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah. Alhamdulillah wassalatu wassalamu ala Rasulillah wa ala alihi washabbihi ajma'in. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனை போற்றி புகழ்ந்த வண்ணமாக அவனது பேரருள் இறுதி தூதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் உத்தம சஹாபாக்களின் மீதும் உலக முஃமின்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக ஒரு நல்ல நோக்கத்திற்காக இங்கே குழுவி இருக்கும் நம் அனைவரின் மீதும் வாய்ந்து பரவட்டும் என்று பிரார்த்தித்தவனமாக கணவன் மனைவி விருந்தினரை மேம்படுத்தக்கூடிய உறவை பலப்படுத்தக்கூடிய ஒரு சில விஷயங்களை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த தாவா சென்டருக்கு என்னுடைய நன்றி தெரிவிக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், இன்றைக்கு மக்களுக்கு அதிகமாக தேவை இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு. பொதுவாகவே கணவன் மனைவி மத்தியிலே இருக்கக்கூடிய புரிதல் என்பது இன்றைக்கு மிக அதிகமான ஒரு புரிந்துணர்வு இல்லாத ஒரு சூழ்நிலையை இந்த சமூகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறதா என்ற அளவிற்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஏன்னா நம்ம இந்த கவுன்சிலிங் ஃபீல்டில் இருக்கிறதால தினம் நமக்கு வரக்கூடிய கிளைண்ட்டுகள், அதாவது பிரச்சனை சம்பந்தமாக தீர்வுக்காக வரக்கூடியவர்கள், தொலைபேசியை தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள், ஸோ இவங்களுடைய விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது சின்ன விஷயங்கள் தான். இந்த சின்ன விஷயங்களை அவர்கள் எப்படி தீர்ப்பதுன்னு தெரியாததால ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை இந்த அவருடைய குடும்பமும் சந்திக்கிறது, இந்த சமூகமும் சந்திக்கிறது. முதல்ல அந்த குடும்பம் சந்திக்கிறது, அந்த பிள்ளைகள் மன ரீதியாக பாதிக்கப்படுகிறார்கள். அடுத்து அந்த மகளால் ஒரு பிரச்சனை ஏற்படுது, ஒரு சமூக ரீதியான ஒரு பிளவு ஏற்படுது. இது எல்லாமே சுற்றி ஒரு இன்டர் கனெக்ஷன் இருந்துகிட்டே தான் ஆகுது. இப்போ இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், முதலில் பிரச்சனை தீர முடியுங்கிறது நம்ம இதுதான் ஃபர்ஸ்ட். பிரச்சனையை தீர்க்க முடியுங்கிறது நம்ம தீர்க்க முடியாத பிரச்சனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்க மாட்டான். நமக்கு ஒரு சோதனையாக சில பிரச்சனைகளை சில நேரங்களிலே கொடுப்பான். ஸோ அதை எதிர்கொள்ளக்கூடிய விதம் எப்படி அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த ரிசல்ட் இருக்குது. சரி, அப்போ இந்த பொதுவாகவே இந்த பிரச்சனை வரும்பொழுது நம்ம என்ன சொல்கிறோம்னா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுது. கணவனையும் சொல்கிறோம், மனைவியும் சொல்கிறோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுது, கொஞ்சம் அவங்க புரிஞ்சுக்கிட்டு, கொஞ்சம் விட்டு கொடுங்க. இதை நம்ம பொதுவாக சொல்கிறோம். அப்போ இந்த அட்ஜஸ்ட் பண்ணுறதுனா என்ன, புரிந்து கொள்றதுனா என்ன, விட்டு கொடுக்கறதுனா என்ன அப்படிங்கிறதுல ஒரு சில விஷயங்கள் புரிதல் நமக்கு கொஞ்சம் ஒரு சின்ன கேப். இந்த கேப் தான் நமக்கு ப்ராப்ளம். விட்டு கொடுக்கறதுல பிரச்சனை இல்லை, புரிஞ்சுக்கிறதுல பிரச்சனை இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அது எப்படி பண்ணுறது, எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதா பிரச்சனை. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் எந்த பிரச்சனை வந்தாலும் இன்ஷா அல்லாஹ் அதிலிருந்து நம்மால் வெளியே வர முடியும். இதற்கு ஒரு மனோதத்துவ நிபுணரிடமோ இல்லை மற்ற ட்ரைனரிடமோ போயிட்டு தீர்வை தேட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு நாம அதிலிருந்து வெளியே வர முடியும். ரைட். அப்போ இந்த கணவன் மனைவி உறவை பலப்படுத்த வேண்டும். இன்றைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய விவாகரத்துகள் 15 நாளில் டைவர்ஸ், 17 நாளில் டைவர்ஸ், 1 மாதத்தில் டைவர்ஸ், 3 மாதத்தில் டைவர்ஸ். ஸோ அப்போது கொஞ்சம் ஒரு 7 வருஷம் 8 வருஷம் இருந்தது. இன்னைக்கு ரொம்ப ஃபாஸ்ட், உலகமே ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்கு, மக்களும் ஃபாஸ்ட். எதில் பிரியறது. அப்போ எந்த பர்பஸுக்காக திருமணம் நடைபெறுகிறது, அதனுடைய நோக்கம் என்ன, எப்படி புரிஞ்சுக்கிறது, அதிலிருந்து எப்படி சிறப்பாக கொண்டு போகிறதுங்கிற விஷயங்களை ஒரு சில விஷயங்கள் இன்றைக்கி நம்ம இன்ஷா அல்லாஹ் பகிர்ந்துக்கலாம். அப்போ அந்த கணவன் மனைவியை புரிந்து கொள்ளும் பொழுது, கணவன் என்பவன் ஒரு ஆணாக இருக்கிறான், மனைவி என்பவர் ஒரு பெண்ணாக இருக்கிறார். கணவனுடைய உடல் உள்ளம் அவனுடைய எதிர்பார்ப்புகள் என்பது வேறு. அதே மாதிரி மனைவி அந்த பெண்ணுடைய உடல் உள்ளம் எதிர்பார்ப்பு என்பது வேறு. ஸோ இந்த அடிப்படை விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா ப்ராப்ளம் சால்வ். ஆனால் என்ன நடக்குதுன்னா, கணவன் தான் எப்படி இருக்கிறானோ அதே மாதிரி தன்னுடைய மனைவி இருக்குன்னு எதிர்பார்க்கணும். உடல் ரீதியாகவும் சரி, உள்ள ரீதியாகவும் சரி, அவங்க அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல நான் இப்படி இருக்கல, நீ ஏன் இப்படி இல்லைன்னு கேட்கணும். அதே மாதிரி மனைவிக்கு ஒரு கேள்வி எப்பயுமே இருக்கு, என்னடா இது, நான் இவ்வளோ விட்டு கொடுத்து போறேன், இவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி கூட அவர் இல்லையே, என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு, அவர் ஏன் என்ன மாதிரி இல்லை அப்படின்ட்டு ஒரு கேள்வி எல்லா மனசுலையும் இருக்கு, எல்லா குடும்பங்களிலும் இருக்கு. சிலர் பிரச்சனையா படிக்குது, சிலரோட பிரச்சனையோட வாழ்ந்துட்டு இருக்காங்க, சிலர் பிரச்சனையோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கு தீர்வு இல்லைன்னு நினைச்சிட்டு தீர்வு இருக்கு. இதற்கு தீர்வு என்னன்னு சொன்னா, ஆண் என்பவன் எப்படி இருப்பான், அவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி அவனுக்கு அந்த பொறுப்புகளையும் கடமைகளையும் கொடுத்துருக்கான். அதே மாதிரி பெண் என்பவள் யார், அவள் எப்படி இருப்பாள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவளுக்கு என்ன பொறுப்புகள் கடமைகள் கொடுத்துருக்காங்க கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா அல்லாஹ்வுடைய அந்த ப்ராப்ளம் சால்வ். ஸோ இந்த விஷயத்தை தான் இந்த முகாமில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பயிற்சியில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஒரு நாள் ஒரு பெரிய வெயிட்டான ஒரு பேக் இருந்தது, ஒரு அரிசி மூட்டை. அந்த அரிசி மூட்டை என் ஒய்ஃப் சொன்னாங்க, கொஞ்சம் எடுத்து அந்த பக்கம் வைக்க அப்படின்ட்டு. நானும் அதை எடுத்து தூரமாக வச்சேன்.
இது என்னால் முடிஞ்சது, உடல் வலிமை அதை என்னால் எடுக்க முடியும் தான் என்று சொன்னாங்க. அடுத்து ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் ஒரு நோட்பேடில் எழுதிக்கிட்டு இருந்தேன், பெண் கீழே விழுந்துருச்சு, சோஃபாக்கு கீழே போயிடுச்சு. அப்போ என் ஒய்ஃப் சொன்னாங்க, உடனே சொன்னாங்க என் பையன்கிட்ட சொல்லி நீ அதை எடுத்து கொடுப்பான்னு சொன்னாங்க. இது என்னால் எடுக்க முடியாதா? இதை என்னால் எடுக்க முடியாதா? எடுக்க முடியாதுன்னு அவங்க நம்புறாங்க. ஏன்? எதனால்? என்னுடைய வலிமையை வைத்து அதை செய்ய முடியாது. ஏன்? அந்த சோஃபாவுக்கு கீழே இருக்க முடியாது, ரொம்ப சின்ன இடம். அந்த இடத்துல என்ன பண்ண முடியாது, கையை விட்டு அந்த பெண்ணை எடுக்க முடியாது. உடனடியாக என்னுடைய பையனுக்கு அந்த அசைன்மெண்ட்டை கொடுத்தா உடனே எடுத்து என் கையில் கொடுக்குறான். இந்த இடத்துல நான் என்ன நினைக்கணும், ஏன்னா நான் தான் போட நான் எடுக்க முடியாதா, எதுக்கு பையன் வந்து வேலை நினைக்க முடியாது. ஏன்னா அவனுடைய உடல் அமைப்பு அந்த நேரத்தில் அவனுக்கு சாதகமாக இருக்கும், அவனால் பண்ண முடியும், என்னால் அந்த வெயிட்டை எடுக்க முடியும். இதுதான் வித்தியாசம். இதே போல்தான் ஆணுக்கு சில இடங்களில் அவனுடைய உடலுக்கும் உள்ளத்துக்கும் தகுந்த மாதிரியான கடமைகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்துருக்கான். அதே மாதிரி பெண்ணுக்கும் அதே மாதிரி கொடுத்துருக்கான். அப்படி என்னன்னா சரியான விதத்தில் நம்ம அதை புரிஞ்சுக்கல அப்படிங்கிற போது தான் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. அப்போ என்னென்ன பிரச்சனைகள் வந்து இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னு சொன்னால் அந்த ப்ராப்ளத்தை நம்ம ஷாலா சால்வ் பண்ண முடியும். அதுவும் கதை இது ஒன்று. இரண்டாவது, அவர்களை மாற்றக்கூடிய எண்ணம் பெரும்பாலும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கு. கணவனுக்கும் சரி மனைவிக்கும் சரி. அவங்க வந்து ஒரு 20-25 வருஷம் வந்து வாழ்ந்து அவருடைய கலாச்சார ரீதியாக ஒரே மார்க்கம் ஒரே கொள்கை என்றாலும் கூட கலாச்சார ரீதியாக ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்கு, ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு மொழி வளம் இருக்கு. ஸோ அந்த விதத்தில் அவர்களுடைய அடிப்படையில் சில விஷயங்கள் ஒரு 20 வருஷம் 25 வருஷம் ஊறிய ஒரு விஷயத்தை 1 மாசத்துல 2 மாசத்துல 3 வருஷத்துல 5 வருஷத்துல இதுல மாற்றலாம் நினைக்கும் பொழுதுதான் பிரச்சனை. இப்போ இன்றைக்கு ஆய்வுகள் என்ன சொல்லுது, ஒரு கணவன் மனைவி சக்சஸ்ஃபுல்லா வாழ்க்கையை நடத்தணும்னு சொன்னா குறைஞ்சது ஒரு 7 வருஷம் அவங்க என்ன பண்ணணும், ஒன்னா இருக்கணும். 7 வருஷமாவது இருந்தாதான் அவங்களால என்ன பண்ணணும் அடிப்படை நீங்க புரிஞ்சுக்க முடியும். நீங்க 15 நாள்ல என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, 2 மாசத்துல என்ன புரிஞ்சுக்க முடியாது. 2 பேரும் வெவ்வேறு திசைகள் இருந்து வரும். கலாச்சார ரீதியாக உடல் ரீதியாக உள்ள ரீதியாக மாறுபடுறது இல்லாம கலாச்சார ரீதியாக மாறுபடும் பொழுது அவர்கள் பல விஷயங்களை புரிந்து கொண்டு நடக்கும் பொழுதுதான் அந்த 7 வருஷத்துல அது செட்டில் ஆகுங்கிறாங்க பொழுது உடனடியாக எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறான முடிவுகளாக போயிடுது. அப்போ இனிஷியல் ஸ்டேஜில் பொதுவாக கணவன் மனைவி இருக்கக்கூடிய இனிஷியல் ஸ்டேஜில் ஆரம்ப காலகட்டங்களில் அக்செப்ட் அஸ் தேர் கொள்கை ரீதியான மார்க்க ரீதியான பாரதூரமான பிரச்சனைகளில் இல்லாமல் மற்றபடி இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை மாற்ற முடியும் என்ற நம்பிக்கை முதல்ல. அப்போ அவர்களாகவே எடுத்துக்கணும். அவர்களே என்ன மாதிரி மாறி எடுத்துக்கணும் நினைக்கும் பொழுது அந்த பிரச்சனை அவர்களாகவே எடுத்துக்குவோம். அவங்க என்ன நிலையில் இருக்கிறார்களோ அதை எடுத்துட்டு அதற்கு பிறகு நீங்க டியூன் பண்ணும் பொழுது சொல்யூஷன் கிடைக்கும். எடுத்த உடனே நம்ம டியூன் பண்ண ஆரம்பிக்கிறோம், பிரச்சனைகள் வெடிக்குது. அப்போ அந்த விஷயத்தில் இருந்து வெளியே வரணும். சிலரை விட சிலரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மேன்மைப்படுத்தி இருக்கின்றான். நீங்க என்ன பண்ணுங்க, பேராசை கொள்ளாதீர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 4வது அத்தியாயம் 32வது வசனம் சிலரை விட மேம்படுத்தி இருக்கிறான் எல்லாம் சொல்றான். அப்போ சமம் என்பது இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, இஸ்லாத்துல சமம் என்பது ஒட்டுமொத்தமான ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குங்கள, பிளஸ் மைனஸ் எல்லாம் சேர்த்து ஒரு ஸ்டேட்டஸ்ல நீங்க 2 பொண்ணு தான், ஆண் பெண்ணு பொண்ணு தான். நிர்வாகம் பண்ணக்கூடிய விதத்துல ஆண்களுக்கு வந்து அல்லாஹ் நிர்வாகம் பண்ண சொல்லியிருக்கான். அந்த நிர்வாகம் என்பது அடிமைத்தனம் அல்ல, நிர்வாகம் என்பது பொறுப்பு. அவனுடைய உடலுக்கு அவன் அதை கட்டுப்படுத்த முடியும், பொறுப்புகளை எடுக்க முடியும். அந்த கூடுதல் பொறுப்பை அவன் கொடுத்து பெண்களை பாதுகாப்பாக வைத்திருக்கிறான். அப்போ சில விஷயங்களில் சிலரை விட சிலரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மேம்படுத்தியிருக்கான். அதை தாண்டி பார்த்தோம்னு சொன்னா இந்த பெண்களுக்கு இருக்கக்கூடிய கடமைகளும் பொறுப்புகளும் பல நேரங்களில் மேன்மைப்பட்டதாகவும் நம்ம கண்கூடாக பார்க்க முடியும். பட் யோசிக்கிறது இல்லை, நம்ம தெரியறதில்லை. வெளிப்படையாக பார்க்கக்கூடிய பல விஷயங்கள் ஆண்களை சார்ந்ததாகவும் வெளியே தெரியாத பல விஷயங்கள் பெண்களை சார்ந்ததாகவும் ஒரு குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கு அதுதான் தடுமாட்டம் வருது. இவர் எல்லாமே இருந்தானா அப்படிங்கிற ஒரு மனநிலை பெண்ணுக்கு ஏன் வருதுன்னா வெளிப்படையாக அதை பார்க்க முடியும். ஆனால் பெண்களுடைய பல விஷயங்கள் குடும்பம் சிறப்பாக நடப்பதற்கு பெண்களுடைய பங்களிப்பு என்பது மிகப்பெரிய பங்களிப்பு. அந்த விஷயத்தை கண்கூடாக பார்க்க முடியாது. இந்த இடத்துல தடுமாற்றம் வருது. அப்போ நீங்க பெருசு, நம்ம பெருசு இல்லையா? அப்போ இந்த நேரத்தில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கலாச்சாரங்கள் சித்தாந்தங்கள் அந்த இடத்துல ஒரு முட்டி மோதும் பொழுது தடுமாற்றம் பெருசாகும். இதெல்லாம் வாய்ப்பு என்ன பண்றான், பெண்ணடிமைத்தனம். என்ன பெண்ணடிமைத்தனம்? அவர் சொல்லக்கூடிய பெண்ணடிமைத்தனம் இந்த உடையை நீ வந்து கம்மியா போட்டீங்கன்னா உனக்கு வந்து பெண்ணடிமைத்தனம் இல்லைன்னு சொன்னா அதுதான் உண்மையிலேயே வாழ்க்கையா, அதுதான் உண்மையிலேயே பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையா? கிடையாது. பெண்ணடிமைத்தனம் என்பது ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கணும். பல விஷயங்கள் யாருக்கு என்ன வருமோ அதை செய்ய வைப்பது, இதுதான் முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்வில் 80% எடுத்த 2 மாணவர்கள் இருக்காங்க, 80% 2 மாணவர்கள் இருக்காங்க. அப்போ அந்த 80% எடுத்த 2 பேரும் சமம் இல்லையா? சமம் தானே. 80% 2 பேர் எடுத்திருக்காங்க.
2 பேரும் சமம் தான். பட் அந்த 80% அவங்க எடுத்தது எல்லா கேள்விகளுக்கும் அவங்க பதில் எழுதும்போது அந்த பதிலுக்கு எல்லாம் ஒரே மாதிரி ஆன்சராக எழுதியிருப்பாங்க, இல்லை ஒரே மாதிரி மார்க் எடுத்திருப்பாங்க. ஒரு கேள்வி 1க்கு பார்த்தீங்கன்னா 4 எடுத்திருப்பாங்க, 2க்கு 3 எடுத்திருப்பாங்க, 3க்கு 10 எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் கேள்விக்கு 10 எடுத்திருப்பாரு, 2வது கேள்விக்கு 2 எடுத்திருப்பாரு, 3வது கேள்விக்கு 4 எடுத்திருப்பாரு. ஆக மொத்தம் கூட்டி பார்க்கும் பொழுது 80. இந்த 2ஐயும் பார்க்கும் பொழுது சமம் என்பது நம்ம புரிஞ்சுக்க முடியும். பட் இட்ஸ் நாட் ஐடென்டிக்கல். They are equal. ஆணும் பெண்ணும் ஈக்குவல் பட் நாட் ஐடென்டிக்கல். இந்த விஷயம் புரியாம தான் ஐடென்டிக்கலாக அவங்க இருக்கணும்னு நினைக்கிறாங்க. உடல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் இருக்கணும்னு நினைக்கும் போது தான் அந்த பிரச்சனைகள் வருது. அப்போ சில இடங்களில் ஆணுக்கு முக்கியத்துவம், சில இடங்களில் பெண்ணுக்கு முக்கியத்துவம். அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் எதை வச்சு உரசி பார்ப்பீங்க? எதை வச்சு உரசி பார்க்கணும்னா மார்க்கத்தை வைத்து, இந்த கொள்கையை வைத்து தான் உரசி பார்க்கணும். இல்லைன்னா தடுமாற்றங்கள் வரும். சில இடங்களில் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இது கூடவா குறைவா அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். அல்லாஹ் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை செய்யும் பொழுது அவர் சுருக்கத்தை நிச்சயமாக தருவான் என்பது அல்லாஹ் உறுதியளித்திருக்கிறார். அப்போ எனக்கு எந்த விதத்தில் அந்த மாறுபாடு இருக்கு அப்படிங்கிறத மார்க்கத்தை வைத்து தான் பார்க்க முடியும், வேறு விதத்தில் பார்க்க முடியாது. அப்போ பெண்ணுக்குள்ள முக்கியத்துவத்தில் மிக வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒரு முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்ணை மேம்படுத்தி வைப்பது. ஒரு நபித்தோழர் கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க, யாருக்கு அதிகமாக கடமைப்பட்டிருக்கேன்? எல்லாரும் தெரிஞ்சதுதான். யாருக்குன்னா அதிகமாக கடமைப்பட்டிருக்கேன் பொழுது உன்னுடைய தாய்க்கு முதல் தடவை, 2வது தடவை கேட்குறாரு உன்னுடைய தாய்க்கு, 3வது தடவை கேட்குறாங்க உன்னுடைய தாய்க்கு, 4வது தடவை கேட்கும் பொழுது தந்தைக்கு. இப்போ இங்கே எவ்வளவு தூரம் ஒரு பெண், தாய் என்பவர் பெண், மனைவி என்பவர் பெண், மகள் என்பவர் பெண். அப்போ அந்த பெண் இன்றைய மனைவி, நாளைய தாய். அப்போ அந்த தாய்க்கு இந்த மார்க்கம் கொடுத்திருக்கக்கூடிய மரியாதை அந்தஸ்து என்பது மிகப்பெரிய அளவு. அதே மாதிரி தாயின் காலடியில் சொர்க்கம் உள்ளது, தாயின் காலடியில் சொர்க்கம் உள்ளது. இது நேரடியாக நம்ம என்ன பண்ணுறோம், இன்னைக்கு பார்க்குறோம். ஸோ அந்த விஷயங்களை சரியாக நம்ம புரிஞ்சிக்கல, இல்லை தடுமாற்றத்தில் இருக்கும் பொழுது நமக்கு பிரச்சனைகள் வருது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 4வது அத்தியாயம் 124வது வசனத்தில் சொல்கிறான், ஆண்களிலோ பெண்களிலோ நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்தோர், ஆண்களிலோ பெண்களிலோ நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்தோர் சொர்க்கத்தில் நுழைவார்கள், சிறிதளவும் அவர்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள். சிறிதளவும் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள். ஆணோ பெண்ணெல்லாம் பிரச்சனை இல்லை, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்புகளை செய்யும் பொழுது அவர்கள் என்ன பண்ணுவாங்க, சொர்க்கத்தை அடைவாங்க. ஸோ அது மாதிரியான ஒரு விஷயத்தை இஸ்லாம் வலியுறுத்துது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த திருமணம் என்பதை அடிப்படையில் மன திருப்திக்காக, மன அமைதிக்காக நம்முடைய ஓப்பையும் கிருபையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உருவாக்கி வச்சிருக்கேன்னு சொல்றோம். மனைவிக்குன்னாவே என்னது, ஒரு ஓப்பு, ஒரு கிருபை, ஒரு அன்பு, ஒரு பாசம், ஒரு மகிழ்ச்சி. என்னதான் இருந்தாலும் அந்த வீட்டுக்கு போகும் பொழுது, மனைவியை பார்க்கும் பொழுது இருக்கக்கூடிய சந்தோஷம் எவ்வளவு பெரிய சந்தோஷம். உண்மையிலேயே நம்ம அந்த குடும்ப விஷயங்கள்ல சரியா இருந்தோம்னு சொன்னா அந்த மகிழ்ச்சி நமக்கு ஏற்படுது. ஆனா இன்னைக்கு பொதுவா மேரேஜ்னாவே ஏதோ ஒரு மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை உள்ளுக்குள்ள அப்படியே இருக்கு. ஏன்னா பார்க்கக்கூடிய விஷயங்கள், சமூகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள்ல இந்த திருமணத்தினுடைய அந்த எஸ்எஸ் அதனுடைய நன்மையை சரியாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்போ இந்த விஷயங்களை இந்த முதல்ல சொன்ன மாதிரி புரிந்து கொள்ளுதல் என்ன அப்படின்னு என்ன சொன்னா உடல் ரீதியாக உள்ள ரீதியாக அவர்கள் உள்ள மாற்றங்கள் என்னங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். சரி, அப்போ இந்த உடல் ரீதியாக ஆணும் பெண்ணும் எப்படி வேறுபடுறாங்க? உடல் ரீதியாக ஆணும் பெண்ணும் வேறுபடுறாங்க. நிறைய விஷயங்கள் சொல்லலாம். நமக்கு தெரிந்த விஷயங்களை நம்ம விட்டுட்டு எந்த விஷயங்கள் நமக்கு ஓரளவுக்கு புதுமையாக இங்கே தேவையோ அந்த விஷயங்களை மட்டும் நம்ம பகிர்ந்துக்கலாம். இந்த ஆணுடைய உடல் வலிமை, அப்போ ஏன் ஆணுக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா அடிப்படையில் ஆண் என்பவன் நல்ல ஆஜான பாகுவாக உயரமாக உலகளவிலே ஆண் என்பவன் வலிமை மிக்கவனாக இருக்கிறான். அது கருதப்படுறதுல இருக்கிறான். அவனோட உடல் அமைப்பு அப்படி இருக்கு. அது உலகத்தில் நீங்கள் எங்கே எடுத்து பார்த்தாலும் தெரியும். எப்பொழுதும் பெண்ணை விட ஆண் என்ன பண்ணுவான், கொஞ்சம் உயரத்தில் அதிகமாக இருப்பான், தடிமல்ல அதிகமாக இருப்பான், வலிமையில் அதிகமாக இருப்பான். அப்போ அடிப்படையில் ஆண் என்பவன் வலிமையாக படைக்கப்பட்டிருக்கிறான். எப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவனுடைய உடல் முழுவதும் அந்த வலிமை. ஆணை பொறுத்தவரை உடல் முழுவதும் அந்த வலிமை இருக்கு. ஆனால் பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுடைய தேவையின் அடிப்படையில் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட விஷயங்கள். ஸோ அதற்குள்ள சான்றுகளை வைத்துக் கொண்டு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ பெண்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுடைய முழு உடலிலும் அந்த சக்தி இல்லை, முழு உடலிலும் அந்த வலிமை இல்லை. ஆனால் அந்த இடுப்புக்கு கீழே, இந்த வயிற்றுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆணுக்கு முழுமையாக ஸ்ட்ராங்கா இருக்கு, அவன் வலிமையா இருக்கான், முழுமையாக பொருளாதார விஷயங்கள் அவன் கவனம் செலுத்தணும். அவன் உடைக்கல்வின் அடிப்படையில் அவன் படிச்சிருக்கான். பெண்களை பொறுத்தவரை இந்த இடுப்புக்கு வயிற்றுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொன்னா காரணம் என்னன்னு சொன்னா அவர்கள் கர்ப்ப காலத்துல பிள்ளைகளை சுமக்கணும்.
பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு தேவையான அந்த மாதவிடாய் காலங்களில் அவர்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள். ஸோ இது மாதிரியான பிரச்சனைகளை அதிகமாக இந்த வயிற்றுக்கு கீழே உள்ள பகுதிகளில் அவர்களுக்கு அந்த வலிமை வேணுங்கிற அடிப்படையில் அந்த இடத்தில் மட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வலிமையை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மெட்டபாலிசம்னு சொல்லுவாங்க. நம்ம சாப்பிடக்கூடிய உணவு அது ஒரு ப்ராசஸ் ஆகி வேற ஒன்றா மாறும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆற்றலாக மாறும், ஒரு சக்தியாக மாறும். அந்த சக்தி ஒரு ஆணை பொறுத்தவரை உடல் முழுவதும் பரவும். ஒரு ஆணுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு அதை மெட்டபாலிசம் ப்ராசஸ் மூலமாக மாறி உடல் முழுவதும் அந்த சக்தி பரவுவதை அவன் ஒரு வலிமை மிக்கவனாக இருக்கான். ஆனால் பெண்ணுக்கு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மெட்டபாலிசம் மூலமாக மாறக்கூடிய சக்தி, அந்த ஆற்றல் என்பது என்ன ஆகுதுன்னு சொன்னால் கொழுப்புகளாக சில இடங்களில் போய் உட்காரு. கொழுப்புகளாக சில இடங்களில் உட்காருது. குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்பு பகுதிகளில், அவருடைய பின்பகுதிகளில், தொடை பகுதிகளில். ஏன்னா அந்த இடங்களில் அதிகமாக அவருக்கு என்ன வேணும்? அவருக்கு சக்தி தேவைப்படுது, அதிகமான சக்தி தேவைப்படுது. கர்ப்ப காலங்களில் பிள்ளைகளை பால் கொடுப்பதற்கு, பிள்ளைகளை வளர்ப்பதற்கு, இந்த விஷயத்திற்காக அந்த மாதிரியான ஒரு மாற்றம் ஏற்படுது. அதே மாதிரி ஆண்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வேறுபாடுகள் ஏன் சொல்றோம்னு சொன்னால் ஆணும் பெண்ணும் ஒன்றல்ல, ஆணும் பெண்ணும் சமம், ஆணும் பெண்ணும் சமம். பட் வெறும் வேறு வேறு தன்மை கொண்டவர்கள் தான் சொல்றது. ஆணை பொறுத்தவரை வெப்பத்தை அதிகமாக எடுக்கக்கூடிய தாங்கக்கூடியவனாக இல்லை. நம்ம இன்னைக்கு பார்ப்போம், ஊருக்கெல்லாம் போனோம்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் போனோம் நம்ம ஏசி வேணும். பெண்கள் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. நம்மளால ஒரு நாள் கரண்ட் கட்டாச்சுனாலும் நம்மளால இருக்க முடியாது. உடல் ரீதியாக வெப்பத்தை தாங்க முடியாத ஒரு தன்மை ஆணுக்கு இருக்கு, பெண்ணுக்கு கொஞ்சம் இந்த விஷயத்துல கூடுதலாக இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் சின்ன வயசுலேருந்து வளர்ந்து வரும் பொழுது அவர்கள் அந்த ஸ்கூல்ல இருந்து, காலேஜில் இருந்து, அடுத்த பிள்ளை பருவத்திலிருந்து அவர்கள் அந்த ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. ஸ்கூல் போகும்போது பெண்கள் புக்கெல்லாம் எடுத்துட்டு போவாங்க, இங்கே மார்க் அடைச்சி எடுத்துட்டு போவாங்க இல்லையா, இப்படி வச்சு எடுத்துட்டு போவாங்க. இந்த ஸ்கூல்ல அப்படி போவாங்க, காலேஜில் போவாங்க. அதே மாதிரி அவர்கள் வளர்ந்து திருமணத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குழந்தைகளை சுமக்கக்கூடியவர்கள் அந்த பேட்டர்ன். அதே மாதிரி ஆண் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் சின்ன வயசுல புக்கை பெரும்பாலும் இந்த ஸ்கூல் காலேஜில் இப்படி வச்சுட்டு போவான். கம்மியான புக்ஸ் இருந்துன்னு சொன்னால் கையில் இப்படி பிடிச்சி போவான். அதே மாதிரி என்ன பண்ணுவான், கையில் பேக் எடுத்து போகக்கூடிய, வேலை பார்க்கும் பொழுது பேக் எடுத்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இந்த பேட்டர்ன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அதே நிலையில் கண்டினியூ ஆகுது. இப்போ ஆணை பொறுத்தவரை அவனுக்கு பெரிய நுரையீரல், பெரிய இதயம் இருக்கு. சின்ன பெண்ணை பொறுத்தவரை பெரிய வயிறு, கம்பேரிட்டிவ்லி பெண்களுடைய வயிறு பெரிது, சிறுநீரகம் பெரிது, கல்லீரல் பெரிது. ஸோ இந்த விஷயங்கள் அடிப்படையில் இருக்கு. ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேறுபாடுகள் இருக்கு. ரைட். இப்போ இந்த மூளையினுடைய செயல்பாடு, ஆணுடைய மூளை பெருசா, பெண்ணுடைய மூளை பெருசா? யாருடைய மூளை பெருசு? நம்ம தான் பெரிய மூளைக்காரன் இல்லையா? ஆண்கள் தான் பெரிய மூளைக்காரன். உண்மையிலே அளவுல பார்த்தீங்கன்னு சொன்னா ஆண்கள் பெரிய மூளை தான் வச்சிருக்காங்க. அதுல பவர்ல இல்லை, எதுல இல்லை, நாலேஜ்ல இல்லை, பவர்ல இல்லை, விஸ்டம்ல இல்லை. அளவில் பார்க்கும் பொழுது ஆணுடைய மூளை பெருசு. அப்ப நம்ம சொல்லிக்கலாம், நான் ஒரு பெரிய மூளைக்காரன் அப்படின்னு நீங்க வீட்டுல சொல்லிக்கலாம். பட் அளவுல தானே ஒழிய அது எந்த விதத்திலும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்ல வர வாய்ப்பில்லை. பெண்ணுடைய மூளையோட அளவு சின்னதாக இருக்கும். ரைட். அப்போ இந்த மூளையில் இருக்கக்கூடிய செயல்பாடுகள் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் அந்த மூளையில் பதியப்படும். மூளை பொதுவாக ரெண்டாக பிரிப்பாங்க, வலது பக்க மூளை, இடது பக்க மூளை. அதனுடைய செயல்பாடுகள் என்பது வேறுபடும். அப்போ இந்த பொதுவாக ஆணுடைய மூளை எதை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டிருக்கு, அவன் எப்படி எதை அதிகமாக திங்க் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் கிட்டத்தட்ட ஒரு 50% ஆணுடைய மூளை தாம்பத்திய சிந்தனை அடிப்படையில் அமைக்கப்படும். இந்த ஒரு அடிப்படை பல நேரங்களில் நம்ம பேசப்படாத ஒரு விஷயம், பட் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இங்கே இந்த விஷயத்துல தான் நிறைய பிரச்சனை வரும். அவன் 2 பேரும் அடிச்சுட்டு வருவாங்க கவுன்சிலிங்க்கு. அவன் 10 ரீசன் சொல்லுவான், 11 ரீசன் சொல்லுவான். அதெல்லாம் கேட்டுட்டு கடைசி சுற்றி அங்கே போய் நிற்பான். இந்த விஷயத்தில் என்னது, எனக்கு ஒரு ஒத்துழைப்பு இல்லை அப்படின்னு நிற்பான். ஏன் இதை பெண்கள் புரிந்து கொள்ள முடியல? அவருடைய மூளை வேறு விதமாக படைக்கப்பட்டது. அவருடைய ப்ரையாரிட்டி என்பது வேற, ஆணுடைய ப்ரையாரிட்டி என்பது வேற. கிட்டத்தட்ட 50% ஆணுடைய மூளையில் தாம்பத்திய சிந்தனை தான் இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்போ மீதி இருக்கக்கூடிய 50% தான் மற்ற விஷயங்கள், அவன் செய்யக்கூடிய வேலைகள், அவன் சார்ந்திருக்கக்கூடிய விளையாட்டு, அவனுடைய அலுவல், இந்த விஷயங்கள் எல்லாமே வருது. பெண்ணுடைய மூளை எப்படி இருக்கு? இந்த தாம்பத்திய சிந்தனை அடிப்படையில் ஒரு 50% ஆணுக்கு சொன்னா, பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 5% 10% தான் பெண்ணுக்கு அந்த சிந்தனை இருக்கு. அப்புறம் எப்படி மேட்ச் ஆகும்? இவன் சொல்றது எப்படி புரிஞ்சிக்க முடியும்? இவனுடைய எதிர்பார்ப்பை எப்படி ஃபுல்ஃபில் பண்ண முடியாது இல்லையா? அடிப்படையில் 2 பேருமே வேற வேறு மாதிரி படைக்கப்பட்டிருக்கு. அவருடைய எதிர்பார்ப்புகள் வேற மாதிரி இருக்கு, புரிய முடியாது. இதுதான் அடிப்படையில் ஒரு விஷயம். அப்ப என்னன்னா, ஒரு ஆண் இப்படி இருப்பான், அவன் எதிர்பார்ப்பு சரி, ஏன்னா அவன் ஆண். ஒரு பெண் எப்படி இருப்பா, அவளோட எதிர்பார்ப்பு சரி, ஏன்னா அவன் பெண். இதை புரிஞ்சுக்கிட்டு ப்ராப்ளம்.
அப்போ அடிப்படை இந்த ஒரு விஷயத்திலே நிறைய விஷயங்கள் மாறுபட்டிருக்கு. அப்போ பெண்ணுடைய மூளையில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர்களுக்கு அதிகமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஷாப்பிங் போகிற மாதிரியான ஜோன் பெருசாக இருக்குது. பெண்களுக்கு ஷாப்பிங் ஜோன் பெருசாக இருக்குது. அதே மாதிரி பேசக்கூடிய அந்த பேச்சினுடைய ஜோன் பெருசாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கற்பனையாக பல விஷயங்கள் நினைக்கக்கூடிய ஜோன் பெருசாக இருக்குது. இது ஆண் மூளைக்கும் பெண் மூளைக்கும் உள்ள வித்தியாசம். அப்போ அந்த ஆணுடைய மூளை கிட்டத்தட்ட ஒரு 10% பெண் மூளையை விட அதிகமாகவும் இருக்கு. இந்த ஆண் மூளையில் அவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அவன் அடிப்படையில் ஆண் ஒரு விஷயத்தை எடுத்து டாஸ்க் ஓரியன்டட் அவன் செஞ்சு முடிக்கணும். ஆணுக்கு ஒரு விஷயத்தை எடுத்துன்னு சொன்னால் அவன் செஞ்சு முடிக்கணும். அவனுக்கு டாஸ்க் எப்பயுமே இருக்குங்க. ஒன்றுமே இல்லாத ஆள், எந்த வேலையும் இல்லாத ஆளாக இருந்தால் கூட ஒரு விஷயத்தை டாஸ்க் பேஸ் பண்ணி தான் அவன் போகிறான். அவனுக்கே தெரியாது இது போனா இது செஞ்சா இது முடியுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தன்மை ஆணுக்கு இருக்கு. பெண்ணுடைய தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அது வந்து ஒரு ப்ராசஸ் ஓரியன்டட். அதுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கு வந்து எதாவது நடத்திட்டு இருக்கணும். ஆனா ஆணுக்கு அப்படி கிடையாது. அவனுக்கு தீர்வு வேணும். எந்த விஷயமா இருந்தாலும் தீர்வை நோக்கி போவான். பெண்ணை பொறுத்தவரை விஷயங்கள் சமாதானமாக ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ் ரொம்ப ஸ்ட்ராங்கா பெண்களுக்கு இருக்கு. இது நம்மளால முடியாது. சமாதானமான ஒரு சூழ்நிலை நீங்க உருவாக்குற குடும்பத்தில் சொன்னா அவர்கள் அதிகமாக பேசணும். அவர்கள் எப்போ அதிகமாக பேசுறாங்களோ அப்பொழுதுதான் நாங்கள் சமாதானமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த முடியும். அப்போ அந்த ஒரு மனநிலை பெண்களுக்கு கூடுதலாக இருக்கு. அதே மாதிரி இந்த வலது மூளை இடது மூளைன்னு சொன்னோம் இல்லையா, இந்த வலது மூளையினுடைய செயல்பாடும் இடது மூளையின் செயல்பாடும் ரெண்டு பேருக்கும் வேற ஒரு மாதிரி இருக்கு. ஆண்களை பொறுத்தவரை டாஸ்க் ஓரியன்டட், முதல்ல சொன்ன மாதிரி வேலை செய்யக்கூடியவர்கள், லாஜிக்கலாக திங்க் பண்ணக்கூடியவர்கள். அவர் எமோஷனலாம் பின்னாடி, அவனுக்கு எமோஷனலாம் பின்னாடி, லாஜிக்கலாக திங்க் பண்ணுவது சரியா தப்பா. அப்போ அவனுக்கு இந்த லாஜிக்கலா திங்க் பண்ணக்கூடிய அந்த தன்மை எந்த மூலையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இடது மூலையில் இருக்கு. இடது மூலையில் லாஜிக்கல் திங்கிங், இது சரியா தப்பா, வேணாமா, பண்ணலாமா, போலாமா, வரலாமா, இது கரெக்டா, இந்த கால்குலேஷன் கரெக்டா, இப்படி போனால் நடக்குமா, இது எல்லாமே அந்த இடது மூளை செய்யும். அந்த வலது மூளை பெண்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்னா இடது மூலையும் இருக்கு, வலது மூலை ரெண்டு மிக்ஸ் ஆயிருக்கு. நமக்கு கூடுதலாக இடது மூளை இருக்கு. பெண்களை பொறுத்தவரை வலது மூலையும் செயல்படுது, இடது மூலை கூடுதலாக செயல்படுது. அதன் காரணமாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்களுக்கு அதிகமாக பெட்டர் கம்யூனிகேட்டராக பேசக்கூடியவர்கள், சொல்லக்கூடியவர்கள், உறவை பேணக்கூடியவர்கள். இந்த சூழ் அடிப்படையில் அவங்கள்ட்ட வந்து அமைஞ்சிருக்கு. அவங்கள பார்த்து பண்றதில்லை, அப்படியே அமைக்கப்பட்டிருக்கு. அப்போ வலது மூலையும் இடது மூலையும் சேர்ந்து பெண்களுக்கு இருப்பதால் அவர்கள் பேசக்கூடியவர்கள், பெட்டர் கம்யூனிகேட்டராக இருக்கிறாங்க. அதே மாதிரி ஆணை பொறுத்தவரை அவனுக்கு வந்து டாஸ்க் ஓரியன்டட்ங்கிறதால, இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னீங்களேன். ஆண் மூலை மூலை பெண்ணுடைய மூலை எப்படி செய்யணும். இப்போ ரெண்டு பேரும் ஷாப்பிங் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடும். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவான், இவன் எதுக்கு ஆப்போசிட் ஆகும், நோய் எட்டில் வந்து தான் தப்பு, அவன் அடிபட்டா ரத்தம் வந்துட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் அவனுக்கு தோன்றது என்னன்னா, இவன் ஏன் நோய் எட்டில் வந்தான், இவன் இந்த நேரத்தில் வந்தான், இவன் அப்படி சுற்றி வந்துடலாமே அப்படிமா. பெண்ணா இருந்தா என்ன பண்ணுவாங்க, ஐயோ ரத்தம் வந்துருச்சு, ரத்தம் வந்துருச்சு, ஆம்புலன்ஸ்க்கு யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னு தெரியல. இதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இந்த லாஜிக்கலாக உள்ளது, அவன் சரியா வந்தானா வரலையா, யார் மேலே தப்பு, இதெல்லாம் பார்ப்பாங்க. நம்மளால பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் அதை பார்ப்பான், அடுத்த இமோஷனலாக அதை எப்படி சேவ் பண்ணுறது, அந்த உயிரை அமைக்கிற மாதிரியான விஷயங்களை கவனம் செலுத்துவான். இந்த வித்தியாசம் அடிப்படையில் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஆணை பொறுத்தவரை ஒரு விஷயத்தை ஒரு சில வரிகள் சொல்லுவோம். ஒரு விஷயத்த சொல்லணும்னு சொன்னால் ஏன் நான் சொல்றேன்னா, இந்த விஷயங்கள் புரியல பல பேருக்கு. இவர் பேசவே மாட்டேங்கிறாங்க. எல்லா வீட்லையும் சொல்ற விஷயம் இவர் என்னது, ஊர்லாம் போய் பேசுறாரு, ஆஃபீஸ்ல நல்லா பேசுறாரு, வேலையில் நல்லா பேசுறாரு, என்கிட்ட மட்டும் பேசவே மாட்டேங்கிறாரு, வீட்டில் மட்டும் பேசவே மாட்டேங்கிறாரு, வீட்டில் மட்டும் கேட்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்றாங்க. இது அடிப்படையில் ஆணுக்குள்ள விஷயம். ஒரு வரியெல்லாம் பேசுவோம், அவனுக்கு தேவை இருந்தால் தான் பேசுவோம், தேவையில்லைன்னா கொஞ்சம் பேச்சை குறைப்போம். ஆனால் பெண்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, இவன் வரியில் பேசினாங்கன்னா அவங்க பாராள பேசுவாங்க, பாராக்கல்ல பேசுவாங்க. ஏன்னா அவங்க பெட்டர் கம்யூனிகேட்டர், அவங்க பேசியாகணும். அப்படி பேச்சின் மூலமாக மட்டும்தான் அவருடைய வாழ்க்கையை நடத்த முடியும். இந்த விஷயம் நமக்கு புரியல. உடம்பு ஒரு செழிப்பாக ஃபீல் பண்ணக்கூடியது, என்ன தான் பேசிட்டு இருக்கான்னு நினைக்கக்கூடியது அப்படி கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழிகால அந்த பேச்சு. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து 3000 வார்த்தைகள் பேசணுங்கிறாங்க பெண்கள். அந்த 3000 வார்த்தை அவங்களுக்கு பேசலன்னு சொன்னா என்ன ஆகும்? இன்னைக்கு வெளிநாடுகளில் அதிகமாக வாழக்கூடிய மக்கள்கிட்ட அந்த 3000 வார்த்தைக்கே பேச முடியுமா? இல்லை புருஷன் தான் பேச முடியுமா? ரெண்டுமே பேச முடியாது. அதனால நிறைய ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு சூழ்நிலையை வெளிநாட்டில் வாழக்கூடியவர்கள் சந்திச்சுட்டு இருக்காங்கிறது உண்மையான விஷயம். நிறைய பேர் மருந்து எடுத்துட்டு இருக்காங்க, நிறைய பேர் வாழ்க்கையை என்ன அடுத்த அப்படின்னு தெரியாமலே வாழ்ந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கு. காரணம் என்னன்னா, அவர்களுடைய சூழ்நிலையை அமைச்சு கொள்ளாத ஒரு விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த சொல் சார்ந்த நோய்கள் லைக் ஆட்டிசம் போன்ற நோய்கள் வந்து பேச்சின் குறைபாடு அதிகமாக யாருக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆணுக்கு வருது. ஏன்னா அடிப்படையில் அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்போஷர் கம்மியாக இருக்கிறதால இந்த மாதிரி நோய்கள் அதிகமாக வருது. பெண்களை பொறுத்தவரை எந்த மாதிரி நோய் வருது பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு மன ரீதியாக வரக்கூடிய நோய்களில் இந்த பைபோலார் டிஸார்டர் இருப்பாங்க, ஆன்சைட்டி, டிப்ரெஷன், இது எல்லாம் ஆணை விட பெண்ணுக்கு கொஞ்சம்
கூடுதலாக வருது. இப்போ இந்த பைபோலார் டிசார்டர் சொல்லக்கூடிய அந்த மாதிரி நோய்கள் என்னன்னு சொன்னால், அவர்கள் அந்த சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அவர்களுடைய மனம் ஒரு நிலையில் எக்ஸ்ட்ரீம் ஹாப்பிக்கும் இல்லை எக்ஸ்ட்ரீம் சேடுக்கும் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. ரொம்ப மகிழ்ச்சியாக சில நேரங்கள் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப சோகமாக இருக்கிற மாதிரி சில நேரங்களில் ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான ஒரு மனநிலை, இந்த மாதிரியான நோய்கள், இந்த மாதிரியான குறைபாடுகள் பெண்களுக்கு கூடுதலாக வருது. ஆண்கள் போன்றவர்களுக்கு இந்த ஆட்டிசம் போன்ற இல்லை பேச்சு மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே ஆண்களுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால், குடும்பத்தை உணவளிக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லா ஆண்களுக்கும் அடிப்படையில் வச்சிருக்கு. ஒரு குடும்பம், நம்ம குடும்பம் எடுத்துட்டோம்னு சொன்னால், நம்முடைய குடும்பம் சொல்றது நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகளை தாண்டி அதில் நிச்சயமாக இருக்கும். நம்ம வளர்ந்த குடும்பம், நம்முடைய தாய் தந்தை, நம்முடைய சகோதர சகோதரிகள், இது எல்லாத்துக்குமே எப்பயுமே ஆணுடைய சிந்தனையில் என்ன இருக்குன்னா, எல்லாருக்கும் உணவளிக்கணும், எல்லாருக்கும் பொருளாதார ரீதியாக சப்போர்ட் பண்ணணும். இது அவனுக்கு கடைசி வரைக்கும் இருக்கு. இது கடைசி வரைக்கும் இருக்கு. ஆனால் பெண்களை பொறுத்தவரை இந்த சோல் கொஞ்சம் கம்மி. ஏன்னா அவங்களுக்கு அந்த பொறுப்புகளும் இல்லாததால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏன் திருமணத்துக்கு பிறகு இந்த சிந்தனையிலே இருக்கும், எல்லாத்துக்கும் ஏன் பண்ணணும்னு நினைக்கிறோம், எல்லாத்துக்கும் ஏன் அரவணைக்கிறான், நம்ம தான் வந்துட்டோம், நம்மளோட முடிஞ்சுக்கணுமே அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கக்கூடிய மனநிலை ஏன் வருதுன்னா, அவருடைய சூழ்நிலை அது இல்லை. ஆனால் உணவை கொடுப்பதில், பொருளாதார ரீதியாக அந்த விஷயங்களை செய்வதில் ஆணுக்கு அடிப்படை எப்பொழுதுமே அந்த எண்ணம் முடிக்கிட்டே தான் இருக்கும். இங்கே உட்காந்துருப்போம், இங்கே உட்கார்ந்தாலும் கூட நாளைக்குள்ள வேலையை எதிர்பார்ப்போம், நாளைக்குள்ள வேலையை சம்பந்தமாக யோசிப்போம். எதுக்கு? அவன் இந்த குடும்பத்தை அவனை காப்பாற்றுங்கிற எண்ணம் அவனுக்கு அடிப்படையில் இருக்கு. ஒரு குடும்பத்தை சரியா கவனிக்காதவன் கூட ஒண்ணுக்கு ரெண்டது ஒரு குறைந்த அளவிலாவது அந்த சிந்தனை அடிப்படையில் ஆணுக்கு இருக்கும், அது பெண்ணுக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அடிப்படையில் பெண்ணுக்கு இருக்கக்கூடிய மனநிலை என்னன்னு சொன்னா, உறவுகளுக்கு ரிலேஷன்ஷிப்பை பேணி இப்போ அட்லீஸ்ட் நம்ம குடும்பத்தில் நம்முடைய குழந்தைகள், கணவன் மனைவி, இந்த உறவுகள் இருக்கக்கூடியதை எப்படியாவது பேணி கொண்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம் பெண்ணுக்கு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆண்களால் ஒரு குறிப்பிட்ட வேலையை ரொம்ப நேரம் செய்யும். ஒரு ஆண் நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம், காலையில் உட்காந்தோம்னு சொன்னால், உண்மையிலே இந்த தொழுகை டைமு மற்ற பிரேக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லைன்னு சொன்னால் நம்மளால் எந்திரிக்க மாட்டோம். ஏன்னா நம்மளால் ஒரு வேலையில் உட்காந்தோம்னு சொன்னால், ஆண்களால் உட்கார்ந்தாங்கன்னா அவர்களால் நீண்ட நேரம் வேலை பார்க்க முடியும். இது பெண்களால் முடியும். இது அடிப்படையில் உள்ள பிரச்சனை. அப்போ ஒரு ஆண் ஆஃபீஸுக்கு போகாமல் இருந்து வரலன்னு சொன்னால், அவன் ஒரு டாஸ்க்கை ஃபிக்ஸ் பண்ணுறான். அவன் மனசில் அந்த டாஸ்க் இருக்கு, அது வெளிப்படையாக சில நேரத்தில் சொல்ல தெரியாது. ஆனால் அதை அடைகிற வரை அவனால் என்ன பண்ண முடியாது, அங்கிருந்து எழுந்திருக்க முடியாது. அதை அடைஞ்சே தீர்ந்து நினைப்பான். ஆனால் பெண்ணை பொறுத்தவரை அப்படி கிடையாது. நீண்ட நேரம் ஒரே இடத்தில் அவர்களால் அமர முடியாது, பெண்களால் அமர முடியாது. ஆனால் ஆணை விட ஒரு சிறப்பம்சம் பெண்கிட்ட இருக்கு. மல்டி டாஸ்கிங் சொல்லக்கூடிய, ஒரே நேரத்தில் 4 வேலை செய்யக்கூடிய அந்த தன்மை பெண்கள் நம்மகிட்ட. நமக்கு ஒரு நேரத்தில் ஒரு வேலை தான், அடுத்த ஒரு வேலை வந்தால் நம்மளால கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. இப்போ ஃபோன் பேசிட்டு இருப்போம், பசங்க கத்திட்டு வந்தாங்க, சும்மாடா ஃபோன் பேசிட்டு அப்புறம் வரேன், ஏன் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஒரு நேரத்தில் ஒரு வேலை, இல்லைன்னா பல நேரங்களில் அது முக்கியமான காலம் எடுத்து எங்கே வரும், பால்கனிக்கு வரும், இல்லை வீட்டோட வெளியே போய் பேசிட்டு வரும். ஏன்னா நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு வேலையை, ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகளை செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கு. ஆனால் பெண்களால் மல்டி டாஸ்கிங் பண்ண முடியும். கிச்சனில் பால் வச்சிருப்பாங்க, பையனை போய் பாத்திரம் போடுவாங்க, ஒரு 8 கொஞ்சம் டிவி பார்த்துருவாங்க, நடுவில் ஒரு ஃபோன் வரும். இது 4 ஒரே நேரத்தில் நடந்துருக்கும். நம்மளால தான் என்ன பண்ணுவோம், பையனை கொண்டு போய் பாத்திரம் இதில் வச்சுருவோம், கிச்சனில் வச்சுட்டு பாலை கொண்டு போய் பாத்திரம் வச்சுருவோம். ஏன்னா நம்மளால அந்த ஃபோக்கஸ் பண்ணி பண்ணக்கூடிய மல்டி டாஸ்கிங் நம்மள்ட்ட இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு. இதை அக்செப்ட் பண்ணிக்கணும், அடிப்படை அக்செப்ட் பண்ணிக்கணும். இது மல்டி டாஸ்கிங் பெண்களுக்கு இருக்கு. அடுத்து இந்த ஆணுடைய மூளை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கம்பார்ட்மெண்ட்டாக இருக்கு. அவனுடைய தன்மையில் எந்த அளவுக்கு பாருங்க. அவனுக்கு இப்போ ஆஃபீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும். HR டிபார்ட்மெண்ட் இருக்கும், அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கும், ப்ரொமோஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஆளுக்கும் அதே மாதிரி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும். இவனுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ள வேலையை இதோட நிறுத்திக்கும். அவனுக்கு அடுத்த அந்த டிபார்ட்மெண்ட்டில் டச் பண்ண மாட்டான், டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். அந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ப்ராப்ளம் அப்படியே இருக்கும், இந்த டிபார்ட்மெண்ட் அப்படி இருக்கும். எங்கே எப்போ தேவையோ அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து மட்டும் எடுத்து பண்ணக்கூடிய, பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆண்ட இருக்கு. அதனால அவன் அந்த மிக்ஸ் பண்ணி பேசக்கூடிய தன்மை இருக்கு. ஆனால் பெண் எப்படி இருக்குன்னு சொன்னால், பெண்ணுடைய மூளை டிபார்ட்மெண்ட்டாக இருக்காது, அப்படியே குழம்பி போயிடும். எல்லாமே கலந்துருக்கும், நூடுல்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ எதை நீங்கள் எங்கே பிரித்து எடுக்கிறதுன்னு தெரியாது. அப்போ நீங்கள் பெரும்பாலும் பார்த்துருப்பீங்க, இந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் முடிக்கிறது வேறு பிரச்சனை முடிப்பாங்க. இந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணான்னு சொன்னால் வேற ஏதாவது ஒரு பிரச்சனையை போய் முடிப்பாங்க. ஏன்னா அவங்க அப்படி அந்த இந்த பிரச்சனையை பேசும் பொழுது அடுத்த ஒரு விஷயம் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணும். அப்போ அடுத்த ஒரு விஷயம் டிஸ்டர்ப் பண்ணும். இப்படியே சுற்றி வரும் பொழுது அவர்களால் என்ன பண்ண முடியாது, ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ்டா இந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணோம், இந்த பிரச்சனையை முடிச்சோம் அப்படிங்கிற மாதிரி வர முடியாத சூழ்நிலை இருக்கும். இப்போ நம்ம கூட பல நேரம் பிரச்சனை ஆகும். நீ ஃபர்ஸ்ட் பேசுறது, இதை பேசியா பண்ணுவோம், சுற்றி பேசாத. ஏன் சொல்றேன்னா அவங்க மூளை அப்படிதான் படைக்கப்பட்டிருக்கு. நமக்கு இருக்கிற மாதிரி டிபார்ட்மெண்ட் இல்லை. இந்த டிபார்ட்மெண்ட் முடிச்சு நாங்கள் போக முடியாது. சுற்றி ஒரு நம்ம தான் முடிச்சு இழுத்து கூட பண்ணணும்,
விஷயத்தை பேசி எடுத்துட்டு போனவே ஒழிய அவர்களால் அடிப்படையில் அப்படி இல்லாத ஒரு தன்மை இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஆண்கள் பெண்களுக்கு இருக்கக்கூடிய கலர் காம்பினேஷன், விரும்பக்கூடிய கலர்ஸும் வேறுபடும். ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் கலர், ஒரு கருப்பு, நம்ம எல்லாத்துக்குமே ஒரு கருப்பு பேண்ட் கண்டிப்பாக இருக்கும். கருப்பு பேண்ட் இல்லாத ஆளே இருக்க மாட்டாங்க. ஒரு யார்கிட்டயா சிவப்பு பேண்ட் இருக்கா, யார்கிட்டயா மஞ்சள் பேண்ட் இருக்கா, ஏன் போடக்கூடாது? யாரை போடக்கூடாது சொன்னாங்களா? சட்டம் இருக்கா? ஒன்றும் இல்லை. நம்ம அந்த மஞ்சள், சிவப்பு, ஆரஞ்சு இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அடிப்படையில் இது பெண்களுக்கு பிடிக்கக்கூடிய. நமக்கு வந்து என்னது, ஒரு கிரே பேண்ட்டு, ஒரு ப்ரௌன் பேண்ட்டு, ஒரு பிளாக் பேண்ட்டு, ஒரு டார்க்கா என்ன கலர்ல தெரியாத ஒரு டார்க் பேண்ட்டு, இதுதான் நம்ம வந்து விரும்புவோம். அடிப்படையில் ஆண்களுக்கு இருக்கக்கூடிய விருப்பம். அப்போ என்ன பண்ணுவான், ஷாப்பிங் போகும்போது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கலர் எடுங்கன்னா அவன் சொன்னா என்ன பண்ணுறாங்க, மனைவி சொல்றாங்க நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச ஒன்று வாங்கி கொடுங்க, நம்மளால நம்ம டார்க்காக ஒன்று எடுப்போம், பிடிக்குமாது பிடிக்காது. அப்போ அவர்களுக்கு பிடித்ததை இதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருந்ததுன்னா ஓகே, ஒரு பெண்கள் இந்த விஷயத்தை எதிர்பார்ப்பாங்க, அவர்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னா அந்த விஷயத்தை கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயமாக இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா ஆணுக்கு கூர்மையான கண், கூர்மையான கண். அவன் வந்து அந்த கலர் காம்பினேஷனை வந்து கரெக்டாக என்ன பண்ணுவான், அவன் பார்க்கக்கூடியது சின்னதாக இருந்தாலும் அந்த கலரை வந்து கரெக்டாக பார்க்கக்கூடிய தன்மை ஆணுக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த மூமெண்ட்டை வந்து அதிகமாக அவன் கண் வந்து அதிகமாக கேப்சர் பண்ணும். பசங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எந்த கேம் அதிகமாக விளையாடுறோம்னா அந்த இதுதான் வரும், கார் மாதிரி இருக்கக்கூடியது, ஃப்ளைட் மாதிரி இருக்கக்கூடியது, சக்கரங்கள் ஓடக்கூடியது, ரிமோட் அதிகமாக சொல்லுவோம். பெண்கள் அதிகமாக விரும்ப மாட்டாங்க, சின்ன பிள்ளைங்க பெண்கள் விரும்ப மாட்டாங்க. பட் பசங்களுக்கு பிடிச்ச எப்பயுமே ஒரு அளவுக்கு வளர வரைக்குமே அவனுக்கு அந்த சக்கரத்தின் மீது அதே ஆர்வம். அவனுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய வண்டிகள் மெதுவாக வேலைக்கு போகும் பொழுது பெரிய பெரிய வண்டிகள் வாங்கக்கூடிய, அந்த காரை பற்றி பேசக்கூடிய இன்னைக்கு பசங்க எல்லாமே அதுதான். அவனுக்கு வந்து எல்லா காரும் வேணும். 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுதே அந்த விஷயம் எல்லாமே அவனுக்கு வந்துடுது. ஏன்னா அந்த அடிப்படையில் அந்த சக்கரம் சார்ந்த ஓடக்கூடிய அந்த தன்மை, கூர்மையாக பார்க்கக்கூடிய தன்மை, இது எல்லாமே ஆண்களுக்கு இருக்கு. அப்போ ஆண்களுக்கு ஒரு கூர்மையாக ஒரு விஷயத்தை பார்க்க முடியும்னு சொன்னா, பெண்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா கலர் மாறுவதை கண்டுபிடிக்க முடியும் ஈஸியாக. பெண்களுக்கு கலர் காம்பினேஷன் மாறுச்சுன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். ஏதாவது ஒரு நியூஸ்லேயோ நியூஸ் ரீடிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன், அந்த சேரீ அந்த லேடி அன்னைக்கு போட்டது நல்லா இருந்தது அப்படின்னு நம்ம எந்த சாரி என்னைக்கு பார்ப்போம், நம்ம என்னைக்குமே எந்த சாரி பார்த்துக்க மாட்டோம். ஏன்னு சொன்னா அடிப்படை கலரை அதை கவரக்கூடியது, அதை மாறுதுங்கும் பொழுது அந்த மாற்றத்தை நம்மளால ஃபீல் பண்ண முடியாது. ஆனால் ஒரு எபிசோடுக்கு இன்னொரு எபிசோடுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த மாற்றத்தை, பெண்கள் அணியக்கூடிய ட்ரெஸ்ஸை, ஆண்கள் அணியக்கூடிய ட்ரெஸ்ஸை அவர்கள் பெண்களால் எளிதில் ஞாபகம் வச்சுக்கணும். அவர்கள் அந்த மாற்றத்தை கரெக்டாக கண்டுபிடிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் மனிதன் அடிப்படையில், ஆண் அடிப்படையில் ஒரு டாஸ்க் ஓரியன்டாக இருக்கிறதால டிவி பார்த்தாலும் கூட அவன் என்ன பண்ணுவானா, ரிமோட் அவன் கையில் இருக்கணும். இன்னைக்கு வந்து ரிமோட் மட்டும் நம்ம கையில் இருக்கும், மற்றதெல்லாம் பெண்கள் கையில் தான் இருக்கும். அது புரிஞ்சுக்கிறது ரிமோட் எடுப்பதால் மட்டுமே என்ன ஆயிடுது, வாழ்க்கையை வந்து அவன் அந்த குடும்பத்தை அவன் கையில் வச்சிருக்கான அர்த்தம் கிடையாது. அவன் ஏன் ரிமோட் எடுக்கிறான்னு சொன்னா அவனுக்கு ஒரு டாஸ்க் இல்லாமல் ஒரு விஷயத்தை பார்க்க முடியாது. ஒரு விளம்பரம் வருதுன்னு வைங்களேன், பெண்களுக்கு விளம்பரம் பிரச்சனை இல்லை, நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. விளம்பரம் வந்து அவங்க வேற வேலையை பார்த்து திருப்பி வந்துருவாங்க, அதை மாற்றி பார்க்கறதுலாம் இல்லை. நம்மளால வந்து விளம்பரம் வந்தால் என்ன பண்ணுவான், பார்க்கவே மாட்டான். அவன் வந்து பொதுவாக டிவி பார்க்கறது கம்மியாக இருக்கும். டிவியை பார்த்தாலும் கூட இந்த விளம்பர நேரத்தில் அவன் டைம் வந்து வேஸ்ட் பண்ண விரும்ப மாட்டான். அடுத்து உண்மையிலேயே வேற ஒரு சேனலை பார்த்துட்டு திருப்பி வரணுங்கிற ஒரு நிலை ஆணுக்கு இருக்கும். அதே மாதிரி ஆணை பொறுத்தவரை ஒரு மன அழுத்தம் வரும் பொழுது மது, புகை போன்ற பழக்கங்கள், நான் சொல்றது எல்லா விஷயங்கள் உலக அளவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதில் ஈடுபட்டுறான்னு சொன்னால், பெண்களை பொறுத்தவரை மன அழுத்தம் ஏற்படும் பொழுது அவர்கள் ஒன்று அதிகமாக பேச ட்ரை பண்ணுறாங்க, அதுக்கான சூழ்நிலை இல்லாத பொழுது ஒரு ஷாப்பிங் போகணும்னு நினைக்கிறாங்க. ஷாப்பிங் போக உலக அளவில் எப்படி சர்வே ஷாப்பிங் போகணும்னு விரும்புகிறாங்க, சாக்லேட் சாப்பிடணும்னு விரும்புகிறாங்க. இந்த ரெண்டு விஷயமும் நம்ம பார்க்கும்பொழுது சாதாரணமாக தெரியும், உண்மையில் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு சொல்லணும். ஷாப்பிங் போகிற சும்மா கிடையாது. நம்ம ஷாப்பிங் போனால் என்ன பண்ணுவோம், நமக்கு ஏதாவது துணி வாங்கணும், இல்லை யாருக்கா துணி வாங்கினா மட்டும்தான் போவோம். பெண்களுக்கு அப்படி தேவையில்லை. அவர்கள் துணி வாங்குவதற்காக போக தேவையில்லை, இல்லை பொருள் வாங்குவதற்காக போக தேவையில்லை, போனதுக்காக வாங்குறது தான் கிடையாது. போயிட்டோமேன்னு சொல்லிட்டு வாங்கக்கூடியது அவர்களுக்கு போகணும், அவ்வளோதான். என்ன வாங்கணும்னு முக்கியம் கிடையாது. ஆனால் ஆணை பொறுத்தவரை இப்போ எதுக்கு போகிறப்ப என்ன வாங்க போகிறோம், அடிப்படையில் வீக்கெண்டில் வரக்கூடிய பிரச்சனை தானே. 6 நாளைக்கு இருந்துட்டு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்க நினைப்பான், 6 நாளைக்கு இப்போ வீட்டில் இருந்து ஒரு நாள் வெளியே போகணும்னு நினைப்பான். அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஒரு மனநிலை. அப்போ அடிப்படையில் நம்ம ஷாப்பிங் போகணும்னா எதற்காக போகணுங்கிற அந்த கோல் இல்லை, டாஸ்க் இல்லைன்னு சொன்னால் இவனுக்கு போக விருப்பம் வர்றதில்லை. ஆனால் பெண்ணை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயம் வாங்கணும்னு அவசியம் இல்லை, வெளியே போகணும், குறிப்பாக ஷாப்பிங் மாதிரி போகணும், சாக்லேட் மாதிரி சாப்பிடணும், இனிப்பு பொருள் சாப்பிடணும். இந்த விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு சொல்லப்படுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்களை பொறுத்தவரை அடிப்படை இது எல்லாமே அடிப்படையில் எல்லாரும் அமைச்சிருக்கா, பல நேரங்கள் அதை பற்றி யோசிக்கிறது இல்லை. ஆண்களுக்கு பொதுவாகவே திசை சார்ந்த ஞானம் அதிகமாக இருக்கும். எந்த திசையில் எது நடக்குது, எந்த திசையை நோக்கி நம்ம உட்காந்துருக்கோம், எந்த திசையில் எந்த பிரச்சனைகள் நடக்குது, எந்த திசையை நோக்கி நம்ம போகிறோம், இந்த ஐடியா வந்து இந்த ஜோன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆணுக்கு. அதே மாதிரி மேப்பை ரீட் பண்ணுறது
ஒரு மேப் இருந்தால் அதை ரீட் பண்ணி அதை புரிஞ்சு போகிறதுக்கு இப்போ ஜிபிஎஸ் இருக்கிறத நீ போட்டு சாதாரணமாக போயிடும். பொதுவாக இந்த மேப்பை ரீட் பண்ணக்கூடிய ஒரு தன்மையும் சாலை வரைபடங்கள் அந்த திசைகளை நோக்கி இருக்கக்கூடிய அந்த சிந்தனையும் அந்த சூழலும் ஆண்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, இதில் பெண்களுக்கு ரொம்ப வீக்காக இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி பரப்பளவு சார்ந்த விஷயங்கள். பரப்பளவுனா இது இது எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னு சொன்னால் ஆனால் உடனடியாக ஒரு கால்குலேஷனை வந்து கொண்டு வந்து கொடுக்க முடியும். பெண்ணால் அந்த பரப்பளவு சார்ந்த விஷயங்களில் வீக்னஸ் இருக்குது. அதனால என்னது சரியான விதத்தில் அந்த பரப்பளவு சார்ந்த அந்த ஜோன் சரியாக வேலை செய்யாது. ஸோ இந்த விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி நிறைய அந்த ஒழுங்கு தான் அந்த பெண்கள் ஓட்டிய கார் சில நேரம் கரெக்டாக கண்டுபிடிச்சோம். இது வந்து பெண்கள் ஓட்டினாங்க அப்படின்ட்டு. ஏன்னா அந்த பார்க்கிங் பண்ணும்போது முன்னாடி இருக்க ஸ்பேஸ் பின்னாடி இருக்க ஸ்பேஸ் எல்லா விஷயங்களும் தெரியும். அதனால அந்த பரப்பளவு எந்த கேப் இருக்கு அந்த கேப்பை கரெக்டாக அவங்களால பார்க் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை பெண்களுக்கு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரி கூர்ந்த பார்வை இருக்கு. நீண்ட ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கக்கூடிய அந்த தன்மை ஆணுக்கு ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் அவன் ஈஸியாக பார்த்துக்கணும். பெண்களுக்கு கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்தை ஈஸியாக பார்க்கணும். அவங்க சுற்றி இருக்கக்கூடிய விஷயத்தை ஈஸியாக பார்ப்பாங்க. 180 டிகிரியில் அவங்க கண்ணு சுற்றணும். பெண்களுடைய கண்கள் 180 டிகிரியில் அவங்களை சுற்றி என்ன நடக்குது எப்படி படைக்கப்பட்டிருக்காங்க பாருங்க. 180 டிகிரி அவங்களுக்கு பாதுகாப்பு அடிப்படையில் பெண்ணாக ஒரு பாதுகாப்புக்கு தன்னை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியும். நம்ம கூட ஃபீல் பண்ணியிருப்போம். அதாவது ஒரு மாதிரி பார்க்குற வாங்க அந்த பக்கம் வரலாம், எஸ்ஆர் போக சொல்லுவோம், கடைக்கு போக சொல்லுவாங்க வாங்க அந்த பக்கம் போயிடலாம். நமக்கு அந்த ஒரு ஆள் இருக்குதே தெரியாது. நம்ம சொன்ன பிறகு பாப்பா ஓகே ஒரு ஆள் பார்த்து நான் போட்டுருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா நமக்கு இந்த இது இல்லை. நம்ம சுற்றி நடப்பதை அந்த 180 டிகிரி அந்த பார்வை இல்லை, தூரமாக இருக்கக்கூடியதை பார்க்கக்கூடிய அந்த தன்மை பெண் ஆண்களுக்கு இருக்கு. அந்த 180 டிகிரியில் என்ன ஒரு அட்வான்டேஜ் சொன்னால் அவர்களை சுற்றி என்ன நடக்குது, யார் என்ன பேசுறாங்க, யார் நம்மை பார்க்குறாங்க அப்படிங்கிறது அந்த விஷயம் தெரியுது. அப்போ அவங்க வண்டி ஓட்டணும்னு சொன்னால் பெண்கள் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா காலையில் ஓட்டுவது நல்லது. காலையில் ஓட்டும் பொழுது சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் இந்த வண்டி வந்து போது வந்து ஆண்களோட நல்லா ஓட்ட முடியுங்கிற ஒரு கருத்து இருக்கு. அது ஆண்கள் ஓட்டும் பொழுது இரவு நேரங்களில் ரொம்ப தூரத்தில் என்ன வருது அப்படின்னு பார்த்து அதை ஃபோக்கஸ் பண்ணி போய் ஓட்டக்கூடிய ஒரு தன்மை ஆணுக்கு இருக்கு. அப்போ இந்த விஷயங்களை பார்க்கும் பொழுது இந்த 180 டிகிரி என்பது ஆணுக்கு ஆக்டிவேட் ஆகுமா ஆகாதா அப்படின்னா ஒரு சில காலகட்டங்களில் ஆகும். ஒரு சில காலகட்டங்களில் ஆகும். நார்மலாக பெண்களுக்கு நார்மலாகவே இருக்கு. அப்போ அது எந்த காலகட்டத்தில் ஆகும்னா அவசர காலகட்டங்களில் பிரச்சனைக்குரிய காலகட்டங்களில் 180 டிகிரி நம்ம கண் செயல்படுது. சுற்றி நம்ம அறியாமல் நம்ம சுற்றி பார்க்குறோம் கேட்குறோம் என்ன நடக்குதுங்கிறத அது பார்க்குது. அதை வந்து ஒரு ஆய்வு செய்கிறாங்க ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு ஜெயிலில் இருக்கக்கூடிய அந்த போலீஸை வந்து உள்ள இருக்கக்கூடிய சிறையில் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி கோரிக்கை சில வைக்கிறாங்க. அப்போ எத்தனை பேர் கொலை பண்ணுவாங்கன்னே தெரியல இருக்கக்கூடிய கைதிகள். இந்த சூழ்நிலையில் ஒரு ஆய்வு பண்ணுறாங்க. அந்த ஆய்வில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 180 டிகிரியில் அந்த போலீஸ் எல்லாத்துக்குமே அது கண்டு செயல்படுத்தும். அப்போ என்னன்னா ஒரு போர்க்காலங்கள் செயல்படும். ஒரு போருக்கு போகிறோம்னு சொன்னால் அவர் ஒரு அலர்ட்டாக இருக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது நம்முடைய கண்கள் செயல்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். அதே மாதிரி ஆணை பொறுத்தவரை அவனுக்கு அடிப்படையில் சில விஷயம் வண்டி ஓட்டிட்டு போகிறான்னு வைங்களேன், அவனுக்கு வந்து ஒரு லொக்கேஷன் மாறி போச்சு இல்லை ரூட்டு மாறி போச்சுன்னு சொன்னால் அவன் வாயத்தை வந்து கேட்க மாட்டான். பெரும்பாலும் ஏன் கேட்க மாட்டான்னா அவனுக்கு அந்த அடிப்படையில் ஒரு ஈகோ இருக்கும். நம்மளே பார்த்துருக்கோம் சுற்றி இல்லை இதுதான் ஷார்ட் கட்டுன்னு சொல்லி கொடுக்கும். ஏன் நம்ம வந்து நம்ம மாறி போயிட்டு தெரிஞ்சிடக்கூடாதுன்ட்டு இல்லை அந்த ரூட்டு அது வேற இது வேறன்ட்டு நமக்கான தெரியாது. சுற்றி வந்துட்டு கடைசியில் என்ன பண்ணுவோம் ஒரு முடியாத பட்சம் வேற வழியே இல்லை டைம் ஆகிட்டு இருக்கு சரி கேட்டு தொலைப்போம் அப்படின்ட்டு யாரும் கேட்டாராம் வந்தாருமே அவன் என்னன்னா எனக்கு தெரியாது அப்படிங்கிற இந்த விஷயத்த சொல்ல அவன் விரும்பல. ஆனால் பெண்ணை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வண்டி எடுக்கும் பொழுது கிளாரிட்டி இல்லை லொக்கேஷன் தெரியல அப்படின்னு சொன்னால் கேட்டுருவாங்க. கேட்டுட்டு தான் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆணை பொறுத்தவரை விஷயத்தை யாராவது சொல்றாங்க ஒரு மனைவியாக இருக்கட்டும் வேற யாராவது உடனே மைண்ட் என்ன பண்ணுதுன்னா இந்த விஷயத்தை என்ன சொல்றாங்கன்னா என்கிட்ட எதை எதிர்பார்க்க தீர்வு எதிர்பார்க்க அந்த விஷயத்தை கேட்டுட்டு உடனடியாக என்ன பண்ணுறோம்னு சொன்னால் இது நீங்கள் இப்படி பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குமே இதை கொஞ்சம் இப்படி பண்ணலாமே இதை ஏன் நீங்கள் இப்படி பண்ணலை அடிப்படையில் உடனே நம்ம சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை ஆணுக்கு இருக்கு. ஆனால் பெண்ணை பொறுத்தவரை அப்படி சொல்லும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம் அதே மாதிரி நினைச்சிடணும். அவங்க சொல்றது நம்மளோட தீர்வு எதிர்பார்க்குறாங்கன்ட்டு பிரச்சனை அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. பிரச்சனை அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. பெண்கள் சொல்வதற்கு சொல்லக்கூடிய எல்லா விஷயத்திற்கும் அவர்களுக்கு என்ன தேவையில்லை தீர்வு தேவையில்லை. இந்த விஷயம் புரியாமல் என்ன பண்ணுறோம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் தீர்வு கொடுத்துருக்கோம். அவங்க ஏதாவது சொன்னாலும் அது இப்படி பண்ணலாமே அங்கே தான் அடுத்த பிரச்சனை வரும். அந்த கனெக்ஷனில் வேற பிரச்சனை வரும். அப்போ அவர்கள் அடிப்படையில் என்னன்னா சில விஷயங்களை சொல்லணும். நீங்கள் எனக்கு எதுவுமே வாங்கி தரல நீங்கள் நிறைய வாங்கி தரல அப்படின்னு சொன்னால் இல்லை உன் பேரில் தான் இடம் வாங்கியிருக்கேன் உன் பேரில் தான் அதை அப்போ வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படிங்கும்போது பிரச்சனை வேற மாதிரி போயிடுது. ஆனால் அதுக்கு அதை மீன் பண்ணலாம். அவங்க சொல்றது என்னன்னா அவங்க சொல்லணும் அவ்வளோதான். அதை கேட்டுட்டு அமைதியாக இருந்தாலே அதுதான் அந்த சொல்யூஷன். இப்போ நீங்கள் போயிட்டு அதுக்கு சொல்யூஷன் கொடுக்குறீங்க இல்லை நம்ம குத்தி காமிக்கிறான்னு நினைச்சிங்கன்னு சொன்னால் பிரச்சனை வருது. பெரும்பாலான குடும்பங்களில் சின்ன பிரச்சனைகள் பெருசாக தான் அவர்களுடைய நேச்சர் பேசுகிறாங்க சரி அமைதியாக இருந்து கேட்டுக்குவோம். வாய்ப்பு கிடைக்கும் பொழுது மறைமுகமாக
முடிச்சுட்டா பிரச்சனை இல்லை. உடனடியாக நம்ம என்ன நினைக்கிறோம்னா அவர்கள் தீர்வுக்காக எதிர்பார்க்குறாங்க, நம்முடைய பதில் எதிர்பார்க்குறாங்கல்ல. அப்படி இல்லை. பெரும்பாலும் பேசக்கூடிய பெண்கள் அவர்களுடைய விஷயத்தை வெளிப்படுத்த விரும்புகிறாங்களே ஒழிய உங்களிடம் தீர்வை எதிர்பார்க்கவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆணை பொறுத்தவரை சத்தம் எந்த பக்கம், ஏன்னா திசை சார்ந்த அறிவு அவன்கிட்ட அதிகமாக இருக்கும் பொழுது ஒரு சத்தம் வந்து வைக்கல எங்கிருந்து வருதுன்னு சொல்லிடும். ஒரு பூனை கத்துது, ஒரு நாய் கத்துது, இல்லை புள்ள மொபைல் எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுருக்கோம் வீட்டில்னு சொன்னால் அந்த எந்த டைரக்ஷன்லேருந்து அந்த சவுண்டு வருதுங்கிறத யார் சொல்ல முடியும்னா ஆனால் சொல்ல முடியும். ஆனால் பெண்ணுக்கு என்னன்னு சொன்னால் சவுண்டு வருதுங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. சவுண்டை கரெக்டாக கண்டுபிடிக்கிறது, சவுண்டு வருதா இல்லையா அவங்களுக்கு தெரியாது. நம்மளுக்கு வீடுகளில் பார்த்துருப்போம், பல நேரங்களில் சவுண்டு வர்றதை நம்ம ஃபோனுக்குள்ள ரூமில் ரிங் ஆகிறத ஒய்ஃப் தான் சொல்லியிருப்பாங்க, இந்த சவுண்ட் வந்துட்டு இருப்பாருங்க, ரிங் ஆகிட்டு இருப்பாருங்க அப்படின்ட்டு. ஆனால் எங்கிருந்து ரிங் ஆகுது அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். ஒரு சின்ன விஷயம் தான், இரண்டு விதமாக அந்த மூளை செயல்படக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண் என்பவன் பாதுகாக்கக்கூடியவன். அடிப்படையில் அந்த பாதுகாப்பு, தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கணும், அந்த செக்யூர்டு அந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன் எங்கே போனாலும் என்ன பண்ணான்னு சொன்னால் அவன் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாலும் கூட மக்களை பார்த்த மாதிரி இருப்பாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருமோ அதை சமாளிக்கணும். ஏன்னா அடிப்படை மனிதன் அப்படியே பழகி வந்திருக்கா இல்லையா. அப்போ இங்கிருந்து பார்க்கும் பொழுது அவனுக்கு வந்து வெளி இடங்களில் பொது இடங்களில் எல்லாரையும் பார்க்குற மாதிரி வரக்கூடிய ஒரு நேச்சர் ஆண்கள். பெண்ணுக்கு என்ன சொன்னால் ப்ரொடெக்ஷனுக்கு உள்ளே இருக்கிறதால அவர்கள் இந்த ஆணை பார்த்து அமரக்கூடிய ஒரு தன்மை. பெரும்பாலும் ரெஸ்டாரண்ட் போகணும்னு சொன்னால் பெண்கள் இப்படியும் ஆண்கள் இப்படியும் உட்காரக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதே மாதிரி வீட்டில் படுக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் கதவை ஒட்டி படுவான். ஏன்னா எந்த நேரத்தில் எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்லை, பெரும்பாலும் வரப்போறது இல்லை. பட் அவனோட நேச்சர் அப்படி இருக்கு, அந்த ப்ரொடெக்ஷன் அவன் கொடுக்கணும்னு நினைக்கிறான், அவனோட இன்பில்ட்டா இருக்கு. இந்த விஷயம் சொல்லி புரியாது. அப்போ ஒரு கதவுக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த அங்கே படுத்தாதான் அவனுக்கு தூக்கம் வருது. இந்த பக்கம் வந்து மனைவி படுத்தாலும் அவனுக்கு திருப்தியா இருக்கு. ஒரு வெளி இடத்துக்கு போறாங்க, ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க, தங்குறாங்கன்னு சொன்னா மாற்றி படுக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் பல ஆண்களுக்கு தூக்கம் வருவதில்லை. அவன் நினைச்சிட்டு இருக்கான் தூக்கம் ஏன் வரலன்னு. அவன் செக்யூர்டா ஃபீல் பண்ணான். குடும்பத்தை காப்பாற்ற முடியல, இந்த குடும்பத்தை பாதுகாப்பாக வைக்க முடியலங்கிற ஒரு உடம்புக்கு புது இடம். நம்ம கதவை ஒட்டி நம்ம படுக்கல, ஸோ எது வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உள்ளுணர்வு அடிப்படையில் ஆணுக்கு இருக்கக்கூடியதாக இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருத்தர் நினைவில் வச்சுக்கிறதுக்கு ஒரு தடவை பார்த்துட்டாங்கன்னா மறுபடியும் கரெக்டாக நினைவில் வச்சு அவங்கள ரீகால் பண்ணுறதுக்கு பெண்களால் நம்மை விட 5% அதிகமாக பண்ண முடியும். அந்த சக்தி அல்லாஹ் நம்ம கொடுத்துருக்கான். அதே மாதிரி ஒருத்தர் அணிஞ்சிருந்த ட்ரெஸ்ஸு, அவருடைய உடல்வாகு, இது எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்தி மறுபடியும் அவங்க ரீகால் பண்ணி சொல்லக்கூடிய சக்தி பெண்களுக்கு அதிகமாக இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்களுடைய பிரச்சனைகள் அடிப்படையில் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பார்க்கும்பொழுது ஒரு 40லிருந்து 50க்குள் பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள் மெனோபாஸ் சொல்லக்கூடிய மாதவிலக்கை இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அவர்களுடைய ஹார்மோன் வந்து நிறைய சேஞ்சஸ் சந்திக்கும். இந்த விஷயம் வெளிப்படையாக நம்ம மக்கள் யாரும் முடியாமல் என்ன நடக்குதுன்னு சொன்னால் இவ்வளோ நாள் நல்லா இருந்தா இப்போதான் மாறி போயிட்டான், இப்போ 40 வயசுல மாறி போயிட்டான், 45 வயசுல மாறி போயிட்டான், முதல்லலாம் அவன் நல்லா தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை இருக்கு. குறிப்பாக 40க்கு மேலே 50க்குள்ள பெரும்பாலும் இந்த ஒரு ப்ராசஸ் நடக்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுவாக ஆணுடைய ஹார்மோன் அவனுக்கு வந்து ஒரு ஆண்மை சக்தியாக இருக்கட்டும், இல்லை அவனுக்கு இருக்கக்கூடிய பலமாக இருக்கட்டும், இதையெல்லாம் வந்து டெஸ்டோஸ்டிரான் சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் முடிவு பண்ணும். பெண்ணை பொறுத்தவரை எஸ்ட்ரோஜன் சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் முடிவு பண்ணும் பெண்மைத்தன்மை. இதில் எஸ்ட்ரோஜன் கொஞ்சம் கூட கம்மியானாலும் பெண்களுக்கு பிரச்சனை. அதே மாதிரி ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டிரான் கம்மியானாலும் பிரச்சனை. அது சரியான அளவில் இருக்கும் பொழுது தான் அது பேலன்ஸ் ஆகும். அந்த மெனோபாஸ் பீரியட்ல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டெஸ்டோஸ்டிரான் சொல்லக்கூடிய ஆணுக்கு அந்த வலிமையையும் ஆணுக்கு அந்த சக்தியையும் ஆணுக்கு அந்த ஹார்டாக நடக்கக்கூடிய விதத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த ஹார்மோன். ரெண்டு பேருமே இருக்கு, அந்த பேலன்ஸ் பண்ணியிருக்கு. இந்த மெனோபாஸ் டயத்தில் இந்த டெஸ்டோஸ்டிரானுடைய அளவு அதிகம். அவனுக்கு அந்த ஆண் போன்ற சிந்தனை, ஆண் போன்ற டாமினேஷன், ஆண் போன்று பேச வேண்டும், ஆண் போன்று அடக்க வேண்டும், ஆண் போன்று தான் அந்த பொறுப்பு எடுக்கணுங்கிற அந்த எண்ணம் அந்த வயசு பெண்களுக்கு டிஃபால்ட்டாக பெரும்பாலானவருக்கு வந்துடுது. அப்போ இதை பெண்ணா ஆனால் புரிஞ்சிக்க முடியல. நம்ம தானே வழக்கமாக அப்படி இருக்கோம், நம்ம தானே இப்படி பேசுவோம், நம்ம தானே வந்து லீடர்ஷிப்பாக கொண்டு போயிட்டு இருப்போம், நம்ம சொல்லிட்டு தானே கேட்பாங்க, நம்ம இப்படி தானே இருப்போம், என்ன நடந்தது அப்படிங்கிறது புரியாமல் பல குடும்பங்கள் இன்னைக்கு தவிச்சிட்டு இருக்கு. அப்போ அது என்ன பண்ணணும்னு சொன்னால் அந்த அவருடைய உடலுடைய அமைப்பை பொறுத்து, அவருடைய உடல் வாகையை பொறுத்து அந்த மாற்றங்கள் என்பது 40 வயசுக்கு மேலே நடக்கும். அதை சரியான விதத்தில் கையாளுங்கிற அந்த ஒரு எண்ணம் ஆணுக்கு இருக்கும் பொழுது இந்த பிரச்சனைகள் தீருது. ரைட். இன்னும் ஒரு முக்கியமான பிரச்சனை பொதுவாக நம்மகிட்ட என்ன இருக்குன்னு சொன்னால் அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் எல்லாருமே உளவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால் ஆணை ஒரு விதமாக பிராண்ட் பண்ணுறான், பெண்ணை ஒரு விதமாக பிராண்ட் பண்ணுறான். ஆணை பற்றி சொல்லும் பொழுது மிஸ்டர் கேவ்மேன் என்ன சொல்கிறான்? மிஸ்டர் கேவ்மேன். ஆண் என்பது கேவ்மேன், புகைமனிதன் அப்படின்னு சொல்லலாம், புகைமனிதன். பெண்ணை பொறுத்தவரை மிஸ் சேட்டிங், பேசக்கூடியது. இது வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய
சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஆராய்ச்சியாளர் பற்றி இருக்கக்கூடிய விஷயம். இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, குகை மனிதன் என்பவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டங்களில் பிரச்சனைக்குரிய காலங்களில் அவர்கள் போய் அமர்ந்து சில சொல்யூஷன் எடுக்கக்கூடியவர்களாக மனிதர்கள் இருந்தாங்க, ஆண்கள் குறிப்பாக இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரியான அந்த நடந்த அனாச்சாரங்களுக்கு மத்தியில் ஒரு தீர்வை நோக்கி போகும்பொழுது தான் திருக்குர்ஆன் வந்தது. இதை அவங்க இந்த ரீதியில் எப்படி சொல்றாங்கன்னா, இன்னைக்குள்ள ஆராய்ச்சியாளர்கள் மன ரீதியாக மனிதன் குகைக்கு போறான். இந்த விஷயம் புரிய மாட்டேங்குது. ஆணை பொறுத்தவரை மன ரீதியாக அவன் அப்பப்போ பிரச்சனைக்குரிய காலங்களில் அவன் குகைக்கு போய் உட்காரான். அன்னைக்கு பிசிக்கலா போனாங்க, இன்னைக்கு மன ரீதியா போறாங்க. இந்த மன ரீதியா போறது பெண்களுக்கு தெரியாததான் பிரச்சனை. அவன் அந்த நேரத்தில் என்ன பண்றான், he is completely disassociating from the society, family. அவனுக்கு கூடவே தான் இருக்கான், கூடவே தான் பையன் இருக்கான், கூடவே தான் மனைவி இருக்காங்க, கூடவே தான் எல்லாம் இருக்காங்க. பட் இருந்தாலும் அவன் தனியான ஒரு உலகத்தில் வாழக்கூடிய ஒரு தன்மையை அவன் மனசு ஏற்படுத்திருக்கு. அவங்க அந்த குடும்பத்திலே இருந்தாலும் அவன் அந்த குடும்பத்தோடு சேர்ந்து இல்லை, அவன் அப்படியே அமைதியா இருப்பான். நம்மளே நிறைய ஃபேஸ் பண்ணிருப்போம். அமைதியாக நம்ம பிரச்சனைக்குரிய காலங்களில் நம்முடைய மனது முழுமையாக தனிமைப்பட்டு போயிடுது, அது வெளியே படிச்சுன்னு தெரியாது. ஸோ இந்த காலகட்டங்களில் தான் பல இடங்கள் அந்த சொல்யூஷன் கிடைக்கிற வரைக்கும் அவன் மாதிரியே இருக்கான். அப்போ அந்த நேரங்களில் பெண்கள் ஏதாவது கேட்கும் பொழுது, இல்லை டிஸ்டர்ப் பண்ணும் பொழுது, அந்த மாதிரி பேசும் பொழுது, ஏன்னா அவருடைய நேச்சர் அந்த மாதிரி பேசும் பொழுது அவனுக்கு எரிச்சலாம். சும்மா இருக்கா, கொஞ்சம் அமைதியாக இருக்க, ரிலாக்ஸாக இருக்கேன் கொஞ்சம் அப்படி அவனுக்கு சொல்ல தெரியல, நான் கோயில இருக்கேன்னு சொல்ல தெரியல. அவன் சொல்ல எனக்கு பிரச்சனை, வாய்த்தவங்க சொல்ல மாட்டான். ஏன்னா அவன் பாதுகாக்கக்கூடியவன், அவனோட பொறுப்பு. இந்த எந்த விதத்திலும் குடும்பத்தை பாதிச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறான். அவன் வெளியே சொல்லாத அவனுக்கு பிரச்சனை இல்லை. ஆணுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அந்த பாதுகாப்பு உணர்வு அந்த நேசித்த பெண்ணுக்கு இருக்காது. அப்போ அவன் தனிப்பட்ட முறையில் அவன் அந்த குகையில இருந்து அவன் என்ன பண்றானோ சொல்யூஷன் தேடுறான். சொல்யூஷன் கிடைக்கிற வரைக்கும் அவனை ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கான். பல நேரங்களில் ஒரு நாள் கிடைச்சிடும், 2 நாள் கிடைச்சிடும், 3 நாள் கிடைச்சிடும். அது வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் நல்லது. ஆனால் டிஸ்டர்ப் பண்ணும் பொழுதும் அவன் அதிகப்படியான கோபத்துக்குள்ளாகும். அவனுடைய ஜோனுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி அவன் ஃபீல் பண்ணுறான். ஸோ இதை பெண்கள் சில நேரங்களில் ஆண்கள் அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் புரிந்து கொள்ளணும், அவர் ஒரு புகை மனிதன், அவர் மன ரீதியாக சில பிரச்சனைகளுக்கு வெளியே வரும்னு நினைக்கிறான். அப்படிங்கிற மாதிரி நினைக்கும் பொழுது அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். அதே நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணாமல் மாசங்களில் இருக்கக்கூடாது. அப்பட புகையில் இருக்கிற ஒரு மாசத்துக்கு போட்டுட்டு பிரச்சனை வேற மாதிரி இருக்கு இல்லையா? அவர் ஒரு 2 நாள் 3 நாள் அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு. சரி வந்துருவார் திருப்பி அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய அது பெண்களால் அப்படி இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியாது? பெண்கள் ஏன் இருக்க முடியாதுன்னு சொன்னா, பெண்கள் பேசக்கூடியவங்க ஒண்ணு. பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, இவன் பேசாம இருக்கான்னு சொன்னா ஏதோ பிரச்சனை பண்ணியிருக்கான். பெண்கள் அடிப்படையில் மனசுல என்ன வருது, பெண்கள் எப்பொழுது பேசாம இருப்பாங்கன்னு சொன்னா, எப்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணாலும் அப்ப பேசாம இருப்பாங்க. அவங்களுக்கு குற்ற உணர்வு இருக்கும், அப்ப பேசாம இருப்பாங்க. தப்பு பண்ணா பேசாம இருப்பாங்க. இல்ல யாராவது ஹட் பண்ணிருப்பாங்க, அப்ப பேசாம இருப்பாங்க. யாராவது ஏதாவது சொல்லியிருப்பாங்க, இல்ல இவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்க, போய் சொல்லியிருப்பாங்க. இந்த நிலையில் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை எப்படி பேரண்ட்ஸ் பண்றது தெரியாம அமைதியா இருக்கிறோம், ஏதோ பேசி மாட்டிக்கிட்டோம். ஏன்னா அவனால கண்ட்ரோலா பேச முடியாது இல்லையா? அப்போ அந்த அளவுக்கு அதிகமாக பேசி மாட்டிடக்கூடாதுன்னு அந்த அடிப்படையில் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்போ என்ன பண்றாங்க, இவங்க ஃபிட் பண்றாங்க, இவனும் அமைதியா இருக்கும். இவ்வளவு நாள் நல்லா பேசியிருந்தாலே இந்த 1 நாள் 2 நாள் அமைதியாக இருக்கு அப்படிங்கிறத தப்பு பண்ணிட்டாரோ, இவருக்கு ஏதோ பிரச்சனையோ, இதை நான் சால்வ் பண்ணலாமோ அப்படிங்கிற மாதிரியான மனநிலை பார்க்கும் பொழுது பிரச்சனை இன்னும் காம்ப்ளிகேட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இதுவும் ஒரு முக்கியமான ஒரு இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு ஆண் அவனுடைய பிரச்சனைக்கு வடிகாலாக எப்படி பார்க்கறான்னு சொன்னா, ஒரு வன்முறையோ அடிதடியோ ஒரு ஹார்டாவோ சில விஷயங்களை அவன் செய்யக்கூடிய இயல்பு அடிப்படையில் இருக்கு. ஏன்னா அவனுடைய சுரப்பிகள் அப்படி. அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்த்தீங்கன்னா, இந்த பெண்களை பாதுகாக்கக்கூடிய நிர்வகிக்கக்கூடிய விஷயங்கள், ஆண்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள்ல உபதேசம் செய்யணும் ஃபர்ஸ்ட், 2வது படுக்கையில் தள்ளி வைக்கணும், 3வது லேசாக நடிக்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்துருக்கான். இன்னைக்கு அதை நடக்க போறது நடக்கிறது இல்லை, யாரும் அதை பயன்படுத்த போறது இல்லை. பட் இருந்தாலும் ஏன் அந்த ஒரு ரைட்ஸை கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அவன் சிம்பாலிக்கா சில விஷயங்களை அந்த மாதிரி பண்ணி தான் அவனுடைய எண்ணம் அவன் கூலா ஃபீல் பண்ண முடியும். மன ரீதியாக ஓகே, நான் சரியாயிட்டேன் அப்படிங்கிற மனநிலைக்கு அவன் வருவான். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் தான், ஃப்ரெண்டுடைய தம்பி. அவன் பார்த்தீங்கன்னா அவன் வீட்டுக்கு போன ஒரு நாள் எல்லா குண்டாரும் ஒடுங்கிடும். ஏன் அவனுக்கு பிரச்சனைன்னு சொன்னா, ஒவ்வொரு குண்டாரா கொண்டு போய் ரோடு வைப்பான். போற வண்டி போய் விட்டு மறுபடியும் வைப்பான், வண்டி அடிச்சு போவோம், திருப்பி கொண்டாந்து வைப்பாங்க. எல்லா குண்டாரும் ஏன்னா அவனுக்கு அதுதான் ட்ரை. அப்போ நாளெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சு அதை சரி பண்ணி வெளியே வந்தான். ஏதாவது கண்கூடாக ஒரு பாதிப்பு, ஒரு வன்முறை, இந்த மாதிரியான விஷயங்களை ஆண்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. பெண் உணர்ச்சிவசப்படுறாங்க, கோபப்படுறாங்கன்னு சொன்னா, அவர்கள் பேச்சின் மூலமாகவும் அழுகையின் மூலமாகவும் அவர்களுடைய இதை ட்ரை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அதனால தான் பார்த்தீங்கன்னா அதை வெளிப்படுத்த முடியல. ஏதாவது ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது சத்தம் போட்டு பேசிட்டாலும் பிரச்சனை இல்லை, சத்தம் போடாமலே இருந்தாலும் பெரிய பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக யாருக்கு ஹார்ட் அட்டாக் அதிகமாக வருது? ஆண்களுக்கு WHO சொல்லக்கூடிய ஒரு ரிப்போர்ட். ஏன் ஆண்களுக்கு வருது? அவன் வாய் திறந்து பேசுறான், பிரச்சனை யாருன்னு சொல்லலை, அவனா தேடிட்டு இருக்கான். வீட்டில் சொன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடும்.
மறுபடியும் அவங்களை சேர்த்து கன்வின்ஸ் பண்ணுறது கஷ்டம். நம்முடைய பிரச்சனை நம்மளே சால்வ் பண்ணலாம்னு நினைக்கிறான். ஒரு அளவுக்கு மேலே அவனால் ப்ரெஷர் தாங்க முடியல. அந்த சூழ்நிலையில் மாரடைப்பு வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. அதிகமாக ஆண்கள் மாரடைப்பால் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு, பெண்கள் ரொம்ப கம்மி. அப்போ அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வேலை சார்ந்த விஷயங்களில் இன்னும் ப்ரெஷர் வருது. அப்போ எந்த நேரத்தில் வந்து அதிகமாக ஆண்கள் வந்து மாரடைப்பு உள்ளாரான்னு பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை வேலை உலகம் திங்கட்கிழமை காலையில் ஆகும். எனக்கு காலையில் எழுந்தவொடனே வேலைக்கு போகணுமான்னு நினைக்கிறான். காலையில் கண்ணை முடிக்கும் போது என்ன ஆகுது, வேலைக்கு போகணுமா இல்லை பிஸ்னஸ் போகணுமா, அவனுக்கு அந்த ப்ரெஷரை தாங்க முடியாது. ஏன்னா முழுக்க அவனே தாங்கக்கூடிய அந்த சூழ்நிலை இருக்கிறதாலும் அவனுக்கு பிரச்சனை இருக்கு. அதே மாதிரி ஆண்களை பொறுத்தவரை ஒரு ஜனரஞ்சகமாக ஒரு முகபாவனையில் அவன் வந்து பல நேரங்களில் அவனை புரிஞ்சுக்கிறது கஷ்டம். என்னங்க ஜோக் அடிச்சாலும் இப்படி இருக்கீங்க, பேசினாலும் இப்படி இருக்கீங்க, சோகமாலாம் இருக்கீங்க, அப்படியே இருக்கும். எல்லா விஷயத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கும். அவனோட பெரிய ரியாக்ஷன் பார்க்க முடியாது. ஆனால் பெண்களை பொறுத்தவரை அந்த ரியாக்ஷனை பார்க்க முடியும். அவருடைய மகிழ்ச்சி, அவருடைய சோகம், அவருடைய எண்ணம், அவருடைய எதிர்பார்ப்பு, இது எல்லாத்தையுமே முகபாவனையில் காணும். அப்போ ஆண்களை பார்க்கும் பொழுது அந்த முகபாவனை இல்லாத பொழுது அடிப்படை நேச்சர் எப்படி ரொம்ப ரேராக தான் இதெல்லாம் காமிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும், காமிக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது என்ன நினைக்கிறான்னு சொன்னால், சரியாக கம்யூனிகேட் பண்ணலை நம்மள்கிட்ட அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கு. இவர் பிடிக்காம வாழ்றாரோ, இவர் என்னோட பிடிக்காம வாழ்றாரோ, நம்ம எந்த அளவுக்கு க்ளோஸாக பழகிறோம், இந்த விஷயங்கள் பேசுகிறோம், சந்தோஷப்படுறோம், எல்லாத்துக்குமே அமைதியாக இருக்கு, எல்லாத்துக்குமே பேசாமல் இருக்காரு. ஏன்னா அடிப்படையில் அந்த மாதிரியான ஒரு மனநிலை இருக்கு. அதே மாதிரி ஆண்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த உணர்ச்சிகளற்ற பேச்சு, இந்த விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்கிற மாதிரி, பெண்களுக்கு உணர்ச்சிகரமான பேச்சு. ரெண்டாவது அவர்களுடைய தோழிகள் மத்தியில், அவங்க குடும்ப மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொட்டு பேசக்கூடிய ஒரு தன்மை பெண்களுக்கு, டச் பண்ணி பேசக்கூடிய ஒரு தன்மை பெண்களுக்கு இருக்கும். அதே மாதிரி அமர்வதாக இருந்தாலும் ஆணை பொறுத்தவரை எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, எப்படி வேணாலும் உட்காருவான். பெண்களை பொறுத்தவரை காலை மூடிய மாதிரி, ஒரு கால் வந்து க்ளோஸாக இருக்கிற மாதிரி மூடக்கூடிய ஒரு தன்மை ஆண்களுக்கு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நேரடியான பதிலை சொல்லக்கூடியவனாக ஆண் இருக்கும். இது வேணும் சொல்லி முடிச்சுருவோம். ஆனால் பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் ஒரு கேள்வியின் மூலமாக பதில் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஏங்க உங்களுக்கு அது பிடிக்கும்ல, நீங்கள் அதை போட நினச்சிங்கல்ல, நீங்கள் அதை பண்ணலான்னு நினச்சிங்க, நீங்கள் தானே சொன்னீங்க. அப்போ என்னன்னா ஒரு கேள்வியின் மூலமாக பதிலை எடுக்கக்கூடிய ஒரு நேச்சர் இருக்குது. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குன்னு வைங்களேன், அந்த தேவை அவர்களுடைய தேவை என்பதை வெளியே சொல்ல மாட்டாங்க. அது உங்கள் வாயிலிருந்து வரணும்னு எதிர்பார்ப்பாங்க. அவருடைய தேவை நம்ம வாயிலிருந்து வரணும்னு எதிர்பார்ப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து பீச்சுக்கு போகலான்னு சொன்னீங்களா, பீச்சுக்கு போனால் உங்களுக்கு பிடிக்குன்னு சொன்னீங்களா, நான் எப்படி சொல்லவே இல்லையே, நம்மளால் போனால் டேரெக்டாக அந்த பாயிண்ட் எடுக்கணும். நம்ம அப்படி சொல்லவே இல்லையே, இந்த பீச்சுக்குலாம் போகிற ஐடியாவே இல்லை. அப்போ நீங்கள் தான் பசங்கள்லாம் கூப்பிட்டு போகலான்னு சொன்னீங்க, எப்போ சொன்னால் நமக்கு தெரியாது. அப்போ என்னன்னா அவர்கள் கேள்வி கேட்டு அவர்கள் விரும்புவதை நம்ம விரும்புகிற மாதிரி மாற்றி கொண்டு போகக்கூடிய ஒரு நேச்சர் பெண்களுக்கு இருக்கும். அது உஷாராக இருக்கும், கடைசிக்கு அப்படியே இருக்கும். நான் சொல்லவே நம்ம போயிடுவோம். இல்லைன்னு சொல்ல கன்ஃபியூஸ் ஆகிறத பிரச்சனை, கன்ஃபியூஸ் ஆகணும் இவ்வளோ சொல்லியிருப்போமோ கரெக்டு தான். ஏன்னா அவங்களுக்கு தெரியாதுல்ல கேள்விகள் மூலமாக. அதே மாதிரி எதிர்ப்புகளை கேள்வி மூலமாக தெரியப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை பெண்கள் இருக்கு. அப்போ என்ன பிடிக்கல இல்லைங்களா, எங்கள் குடும்பத்தில் எதுவுமே பண்ணலையா, உங்களுக்கு எங்கள் அண்ணன் எதுவுமே பண்ணலையா, உங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணவே இல்லையா, அப்போ இப்போ என்ன பிடிக்கவே இல்லையா. இங்கே சாதாரணமாக ஒரு பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணி கேள்விகள் கேட்டு எதிர்ப்பையும் கேள்விகள் கேட்டு ஆண்களுடைய ஆதரவையும் பெறக்கூடிய ஒரு தன்மை பெண்களுக்கு அடிப்படையில் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுடைய பாராட்டுதலை அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தன்மை பெண்கள் இருக்கு. ஆனால் நம்மளுக்கு ஒரு பெரிய வீக்னஸ் அதுதான். என்னது, பாராட்டுறதுக்கு நமக்கு மனசு வராது. அடிப்படையில் நம்ம ஜோன் கொஞ்சம் அதில் வீக்காக இருக்கு. நம்மளும் எதிர்பார்க்க மாட்டோம்ல, அதனால வந்து என்னது நம்மளும் சொல்ல மாட்டோம். ஆனால் பெண்கள் பாராட்டுவதன் மூலமாக அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அதனால தான் பெண்கள் என்னது மனைவியிட்ட பொய் சொல்வதற்கு மார்க்கம் அனுமதிக்கு காரணம் என்னன்னு சொன்னால் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை தூண்டுறதுக்கு நீங்கள் அந்த ஆயுதத்தை எடுத்தாலும் இல்லைன்னா பண்ண மாட்டேன்னு சொன்னால் பிரச்சனை. அப்போ அந்த பாராட்டக்கூடிய தன்மை பெண்ணுக்கு கூடுதலாக இருக்கு. ஆனால் பெண் பாராட்டுறோம் நம்மளை, நீங்கள் நல்லா இது பண்ணுறீங்க வாங்கி தரீங்க, போறீங்க வரீங்க, நல்ல உறவு பண்ணுறீங்க, ஏதாவது விஷயங்கள்லாம். பட் நமக்கு அந்த விஷயங்கள் கம்மியாக இருக்கும். ஆனால் ஆண் வேறு விதமாக இந்த பாராட்டக்கூடிய தன்மையை மட்டும் வெளிப்படுத்துகிறாங்க. பெண்களுக்கு நேரடியாக வெளிப்படுத்த இந்த விஷயத்தில் ஆணை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் பாராட்டலாம், கொஞ்சம் அப்படி இன்டெரக்டாக பாராட்டலாம். இப்படி ஒரு சாப்பாடை கொண்டு வைக்கிறாங்கன்னு வைக்கிறேன், அப்படியே சாப்பாடை வச்சுட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. இதை சொல்கிறாரா, ஒரு புதுசாக செஞ்சுருந்தாங்கன்னா ஒரு மேலே கீழே பார்ப்பாங்க, கொஞ்சம் நேரம் இதை சொல்கிறாரான்னு இல்லை வாயிட்டு கேட்டுருவாங்க. எப்படி கேட்டுருக்கேன், இருக்கு நல்லா தான் ஃபஸ்ட் என்னது நல்லா தான் இருக்கு. ஆனால் அதோடு நிறுத்த மாட்டான். ஏன்னா அவனுடைய எதிர்பார்ப்பை நேரடியாக சொல்லக்கூடிய பழக்கம் இல்லாதல ஃபஸ்ட்டு பாராட்டிட்டு அடுத்து கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியாச்சு, அடுத்து கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. அப்புறம் கொஞ்சம் ஒரு 2 மூணு சாப்பிட்டு கொஞ்சம் மசாலா கம்மியாக இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பாடு கொஞ்சம் வந்துருச்சு, அப்புறம் என்ன இருக்குது அது ஒன்றும் இல்லை, அந்த சாப்பாட்டில் எதுவும் இல்லைங்கிறத அவனே அதை பாராட்டணும்னு நினைக்கிறான். அந்த குறைகளை சொல்வதற்கு தயக்கம். ஆனால் ஃபஸ்ட்டு பாராட்டிட்டு அவன் எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் பண்ணிட்டு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லக்கூடிய ஒரு நேச்சர் ஆண்களிடத்துல இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்களை பொறுத்தவரை சாத்தியக்கூறுகளை அடிப்படையாக கொண்டு முடிவெடுக்கக்கூடியவர்கள். இது நடக்குமா நடக்காதா,
அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய அந்த தன்மை ஆண்கள் அதிகமாக இருக்கு. பெண்களை பொறுத்தவரை சாத்தியக்கூறுகளை தாண்டி உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கக்கூடிய பல நேரங்களில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்கள் சொல்வதை நேரடியாக எடுத்துக்கொள்ள கூடாதுங்கிறதுக்கான பல சம்பவங்களை நம்ம சொல்லலாம். இன்னைக்கு குடும்பங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா என் மேல உங்களுக்கு அக்கறையே இல்லை அப்படின்னு சொல்றாங்க வைக்கலாம். உண்மையிலேயே அது அக்கறை இல்லைங்கிறது கிடையாது. உடனே நீங்க என்ன பண்ணக்கூடாது, உங்க மேல அக்கறை இருக்கு, நாங்களாம் கவனிச்சு தான் இருக்கோம், பசங்களோட பார்த்துருக்காங்க, எங்க அம்மாலாம் எவ்வளவு நல்லா இது கிடையாது. அவங்க சொல்றது என் மேல அக்கறையே இல்லை நம்ம சொல்றது இப்ப அக்கறை இல்லை, எனக்கு அட்டென்ஷன், எனக்கு இப்ப அட்டென்ஷன் பண்ணி என்ன இப்ப கவனிக்கணும். நீ உட்காந்து லேப்டாப் நோண்டிட்டு இருக்க, மொபைல் நோண்டிட்டு இருக்க, வேலையில பிஸியா இருக்க, என் மேல எப்பயுமே அக்கறை சொல்லக்கூடிய பெண் அதை மீன் பண்ணல நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன நினைக்கிறோம், நம்ம இவ்வளவு செஞ்சு கொடுத்தோம் இப்படி பேசுறாங்க, அப்படி அவர் மீன் பண்ணல. அவ என்ன மீன் பண்ண, எனக்கு இப்ப என்ன வேணுமோ அதை பொதுமைப்படுத்தி பேசக்கூடிய ஒரு தன்மை பெண்கள் இடத்துல இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயுமே வெளியே போறதில்லை. உடனே நம்ம என்ன பண்ணுவோம், போன வாரம் தான் ரூமுக்கு போகணும், போன வாரம் தான் ரெஸ்டோர் போகணும், போன வாரம் தான் ட்ரெஸ் வாங்கணும், எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணணும். இதை அவங்க எதிர்பார்க்க, இதை அவங்க எதிர்பார்க்க, அவங்களுக்கு தெரியும் நீங்க கூட்டு போறீங்கட்டு, இப்ப கூட்டு போகணும். அப்போ அது பொதுமைப்படுத்தி பேசக்கூடிய ஒரு தன்மை பெண்கள் இடத்துல இருக்கு. அதே மாதிரி ஆணை பொறுத்தவரை வீட்டில் கம்மியாகவும் வெளியே அதிகமாகவும் பேசக்கூடிய ஒரு நேச்சர் இருக்கு. பெண்ணை பொறுத்தவரை வீட்டில் அதிகமாகவும் வெளியே அதிகமாகவும் பேசக்கூடிய, வீட்டில் அதிகமாகவும் வெளியில் பேசக்கூடிய வாய்ப்புகள் குறைவாக அடிப்படை அமைந்ததால அது குறைவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி ஆணை பொறுத்தவரை இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னு சொன்னா, இது தெரியாமலே பண்ண முடியாது. பேசிட்டு இருக்க நேரத்திலேயே ஒரு பேச்ச மாத்திரம், பேசிட்டு இருக்க நேரத்திலே டாபிக்கை மாத்திரும் இல்லைன்னு சொன்னா பிரச்சனைகள் பெருசாகும். அப்போ ஆண்களை பொறுத்தவரை இந்த டாபிக்கை மாத்துறது, குறிப்பா எந்த நேரத்தில் டாபிக் மாத்தணும் பார்த்தீங்கன்னா, நம்ம குடும்பத்தை பற்றி பேசும்போது டாபிக் மாத்தணும். உங்க அம்மா இருக்காங்களே அப்படியே ஓடணும், என்ன பண்றதுன்னு தெரியாது. உடனே என்னது, நீ இந்த வாரம் பிரியாணி மேல வேற வேண்ட அப்படியான்னு சொல்லிட்டு அந்த டாபிக் வேற போயிடும். திருப்பி உதனது திருப்பி வரமாட்டாங்கல்ல, நான் அடுத்த சோல் இருக்கும், இதெல்லாம் முடிச்சுட்டு பின்னாடி என்ன அந்த டாபிக் எடுத்து பேசவே இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான அடிப்படையான விஷயங்கள் ஆண்கள் பெண்கள் மத்தியிலே இருக்கு. ஸோ இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னா அடிப்படையில் ஒரு இணக்கம் ஏற்படும். நிறைய விஷயங்கள் இருக்கு சொல்றதுக்கு, நிறைய டைம் தான் நமக்கு இல்லை. அடிப்படையில் இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் முக்கியமான பாயிண்டை சொல்லிட்டு நான் போயிடுறேன். அது சம்பந்தமாக நீங்கள் ஆய்வு செய்யுங்கள். ஏன்னா பல பிரச்சனைகளை நம்ம வந்து கவுன்சிலிங் பண்ணும்பொழுது நமக்கு கிடைத்த விஷயம் என்னன்னு சொன்னா, தாம்பத்திய ரீதியாக ஆணும் பெண்ணும் ஒன்று அல்ல. ஆணுடைய எதிர்பார்ப்பு என்பது வேறு, பெண்ணுடைய எதிர்பார்ப்பு என்பது வேறு. ஆண் பல நேரங்களில் கிட்டத்தட்ட 60 வயசுக்குள்ள ஆண் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தாம்பத்திய சிந்தனை அவனுக்கு வருது. பெண்ணை பொறுத்தவரை அப்படி கிடையாது. பெண் என்பவர் தாம்பத்திய சிந்தனை என்பது ரொம்ப கம்மியான ஜோன். அப்போ அந்த கம்மியான ஜோன்ல இருக்கக்கூடியதை பேலன்ஸ் பண்ணி தான் நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறத ஆண் புரிஞ்சுக்கணும். பெண்ணை பொறுத்தவரை ஆண் என்பவன் அதிகம் எதிர்பார்க்கக்கூடியவனா இருக்கான். ஏன்னா அவன் உடலுக்கு கொண்டிருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்றாங்க, ஒரு பெண் ஒரு ஆணுடைய தேவையை மறுத்தான்னு சொன்னா காலையில் ஒரு என்னது மலக்குமார்கள் சமைப்பாங்க. இது மேலும் பார்க்கும்போது இது என்னது ஒரு பெண்ணை வைத்திரமா இல்லையா? ஒரு ஆணுக்கு மட்டும் ஏன் ஆணுக்கு ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு சொன்னா, ஆணுடைய உடலமைப்பு அப்படி, அவனுடைய எதிர்பார்ப்பு அப்படி, அவன் அப்படி இருந்தால்தான் அவன் மனிதனாக இருக்க முடியும். எப்பொழுது அவனுக்கு அந்த சிந்தனை சரியாக, எப்பொழுது அவன் வடிகால் சரியாக இருக்கோ அவன் பவர்ஃபுல்லா ஃபீல் பண்றான். எந்த வீடுகளில் அவன் தாம்பத்திய ரீதியாக ஸ்ட்ராங்கா இருக்கணும், அவன் இந்த உலகத்திலும் சாதிக்கிறான். அவனுக்கு பல நேரங்களில் பல விஷயங்கள் ஈஸியா செய்ய முடியுது. அவனுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப கூட இருக்கு. ஸோ இந்த விஷயங்களை பேலன்ஸ் பண்ணக்கூடியவராக இருக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாறுதலை குடும்பத்தில் ஏற்படுத்த முடியும். அப்படிப்பட்ட ஒரு மாறுதல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கு தந்திட வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வஹீத் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.